மத்தேயு சுவிசேஷம் 24:3 வசனத்தில் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் வருகைக்கான அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன, இதை குறித்து நாம் விவரமாக உலகத்தின் முடிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக வருகைக்கான அடையாளங்களாக மத்திய 24:8 ஆண்டவர் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த 7 அடையாளங்களுக்கான காரணங்கள் எல்லாம் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சகரியாவின் புஸ்தகத்தில் 4 குதிரைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே 6ஆம் அதிகாரத்திலையும் அதை குறித்து பார்க்கிறோம். 1 முதல் 5 வசனங்களிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 குதிரைகளை குறித்து பார்க்க வேண்டுமானால் இந்த 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த 4 குதிரைகளும் 4 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிகள்னால் கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே செய்யக்கூடியது. இன்றைக்கி எப்படி ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அதாவது பிரதமராகவோ முதலமைச்சராகவோ இருக்கிறவங்க தனக்கு கீழே மந்திரிகள் வச்சுருப்பாங்க. மந்திரிகள் தங்களுக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க, அதிகாரிகள். அவங்க தங்களுக்கு கீழே ஊழியர்கள் வச்சுருப்பாங்க. அவங்க வழியாக தான் போய் ஜனங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் போய் சேரும். இந்த புரோட்டோகால் எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பைபிள்லேருந்து தான் உருவாச்சு. ஏன்னா பைபிள் தான் முதலாக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதை பற்றி பார்க்குறாரு. இதை பூமியில் கொண்டு வரக்கூடிய ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் அந்த காரியங்கள் எல்லாமே பிசாசானவன் பூமியில் அதை ஸ்தாபிப்பதற்கான காரியங்களை செய்கிறான். எல்லாமே காப்பி தான். அதான் நான் சொல்வேன், கிரியேட்டர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, கர்த்தர் ஒருவரே, அவர் தான் கிரியேட்டர். மற்ற எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட அந்த ஒன்று பரலோகத்தை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க, இல்லை பைபிளை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்று காப்பியாகத்தான் இருக்குமே ஒழிய கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர் தான், அது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஸோ இந்த உலகத்தில் உள்ள இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே, சட்டங்கள் திட்டங்கள், இது எல்லாமே இன்றைக்கி பார்க்குற நீங்கள் உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மூலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். அதுக்கு முன்னாடி உள்ளது, இன்னும் சொல்ல போனால் பரலோகத்தில் உள்ளதாக ஆண்டவர் எழுதியிருக்கிறது இதுதான் இருக்கும். அதோ அப்படியானால் ஆண்டவர் தனக்கு கீழே நிறைய தூதர்களை வைத்திருக்கிறார், ஆவிகளை வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை பூமியில் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் ஒரு செய்யக்கூடிய 4 முக்கியமான ஆவிகளை குறித்து தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலும் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். அதில் நேற்று குறிப்பாக 2 குதிரைகளை குறித்து, மிக முக்கியமாக 4 குதிரைகளை குறித்து, அதில் குறிப்பாக சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையை குறித்து நாம் பார்த்தோம். சிவப்பு குதிரை என்பது கொள்ளை நோயை குறிக்கிறது. அது எப்படி வந்துச்சு, 70 வருஷம் கழித்து வந்துச்சு. நேற்று வராதவங்களுக்கு சொல்கிறேன், வந்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஒரு 70 வருஷம் கழிச்சு, 1948 எப்படி 70 வருஷம் கழித்து அந்த காரியங்களெல்லாம் பூமியில் தொடங்குச்சு, எப்படி வசனத்தில் சொல்லபடியே துல்லியமாக நிறைவேறுச்சுன்னு பார்த்தோம். அதை ஒட்டி கருப்பு குதிரை சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் கருப்பு குதிரைகளை வென்றால் அது எங்கே போச்சு, வட தேசத்துக்கு போனதாக சொல்லப்படுகிறது. அது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இதை ஒட்டி அந்த சிவப்பு குதிரைக்கு அடுத்து என்ன வரணும், இப்போ நம்ம அதை தான் நேற்று பார்த்து பாதி அதில் பார்த்தோம். இருந்தாலும் நான் அதிலேருந்து ஒரு கண்டினியூஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சிவப்பும் மங்கின, இந்த 3 காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிவப்பும் மங்கினமும் வெண்மையுமான குதிரைகளை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த மங்கின நிறமுள்ள குதிரையை குறித்து, சிவப்பு குதிரையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதை ஒட்டி நடைபெற வேண்டிய வடதிசைக்கு போக வேண்டிய கருப்பு குதிரையை குறித்து நேற்று பார்த்துட்டோம். இப்போ சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வரணும், மங்கின நிறமுள்ள குதிரை. மங்கின நிறமுள்ள குதிரையை பற்றி நீங்கள் வாசிக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 4 விதமான காரியங்கள் பூமியிலே வரணும். இப்போ அடுத்து நடக்க வேண்டியதான மிக முக்கியமான விஷயம், அதான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதில் இந்த மங்கின நிறமுள்ள குதிரை காரியத்தில் 2 காரியத்தை நேற்று பார்த்தோம். ஒன்று பட்டயத்தினாலும் அப்படின்னு பார்த்தோம்.
பட்டயத்தினாலும் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 8வது வசனத்திலும் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய், ஒருவேளை எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் மலைகளை குறித்து, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. இதுதான் அடுத்து நடக்க வேண்டியதான யுத்தம். அது 3ஆம் உலக யுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம், மாக்கோகு யுத்தம் என்று சொல்லுகிறோம். இந்த யுத்தம் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நம்ம சொல்கிறோம். அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இது ஆரம்பிச்சது. இதுதான் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம் ஆரம்பித்து இப்போ போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டத்துக்குள்ளே நகர்வுக்குள்ளே வந்திருக்கிறோம். இது அடுத்து 2026 இதோடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்துக்கான மிக முக்கியமான ரீசன் என்னென்னா இதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எருசலேமை 2ஆக பிரிப்பதாக, எருசலேமை 2ஆக பிரிக்க சொல்ல போகிறாங்க. அதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சிரியா பகுதியில் ஒரு மலை இருக்கிறது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த கோலன் ஹைட்ஸ் கீழே இருக்கிறது. இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி சிரியாவுடைய பார்டரில் இருக்குது. இஸ்ரேல் அதை பிடிச்சிருச்சு. அது எங்களுக்கு அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளே தான் அது இருக்குது. இப்போ அந்த இடத்த ஏன் இஸ்ரேல் வச்சுருக்குதுன்னா, அது ஒரு உயரமான பகுதி, அங்கிருந்து எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும். ஸோ அந்த பகுதி கோலன் ஹைட்ஸ். மேலே உள்ளது டெம்பிள் மவுண்ட், இது எருசலேமில் இருக்கக்கூடியது. இந்த 2 மலைகளை குறித்த பிரச்சனை இப்போ வந்துருச்சு. இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியையும் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றினதான ஒரு ஐநா சபையில் ஒரு காரியம் வந்தாச்சு. இந்த டெம்பிள் மவுண்ட் இதை சொல்லக்கூடியதும் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. அதை பற்றியும் ஐநா சபையில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 மலைகளையும் திருப்பி கொடுக்கணும். அதாவது எருசலேமை பாதியாக பிரித்து கொடுத்துடணும். அதில் குறிப்பாக இந்த மலையை கொடுத்துடணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலன் ஹைட்ஸ்னு சொல்கிற இந்த மலை, இந்த 2த்தையும் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. இதைத்தான் எசேக்கியேல் 38:8 39:2 இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இதுவரைக்கும் இதற்கான சண்டை நடந்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இஸ்ரவேல் தேசத்துக்கான சண்டை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அப்புறம் 1967 எருசலேமுக்கான சண்டை நடந்திருக்குது. எருசலேம் முழு பட்டணத்துக்கான சண்டை. அதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்புல்லா வார் நிறையா இருக்குது. ஆனால் பர்டிகுலராக மலைக்கான சண்டை இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் மாதம் தான் ஆரம்பிச்சிச்சு. இது இப்போ கோலன் ஹைட்ஸ் பகுதியும் சேர்த்துருக்குறாங்க. இந்த மலையும் எங்களுக்கு வேணும்னு ஐநாவில் தீர்மானம் கொண்டாந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 150-60 நாடுகளுக்கு மேலே அதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2026 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 2 பகுதியையும் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அதற்கான ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38-39. ஸோ இந்த யுத்தம் ஒரு நியூக்ளியர் வாராக இருக்கும். எப்படி ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நியூக்ளியர் வாருங்கிறதுலாம் இப்போ வந்த டேர்ம் தானே, 1943க்கு மேலே தானே அந்த நியூக்ளியர் காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அணுகுண்டுக்கு அப்புறம். நீங்கள் பைபிளில் நியூக்ளியர் வாராக இருக்குன்றதை வச்சு எப்படி இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், 2 வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வைத்து தான் நாம் இது நியூக்ளியர் வாராக 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் மென்ஷன் பண்ணியிருக்கிற வேர்ட் அதான் பர்டிகுலர். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதினதின் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். இது அந்த ஒரு எலும்பை காணும் போது செய்யக்கூடியதான ஒரு சம்பவம். அதன் அண்டையில் என்ன செய்வான்? ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கு. ஏன் எலும்புக்கு அடையாளத்தை நாட்டுறாங்க? இன்றைக்கி யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்க வேண்டியது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் தான் நடக்கும். அப்போ நடக்க போகிற சண்டை அந்த நாட்டிலலாம் நடந்தால் குதிரை சண்டை தான் நடக்கும், யானை சண்டை நடக்காது. நம்ம ஊரில் தான் யானை படை இருந்துச்சு. இப்போ குதிரை சண்டை, ரதங்கள் வச்சு குதிரைகளை வச்சு காலாட்படைகளை வச்சு சண்டை போடுவாங்க. அப்படி போடும்போது வில்லு விடுவாங்க, அம்பு விடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அந்த எலும்பை எடுத்து ஏன் புதைக்கணும்? புதைக்கிற வரைக்கும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பாக இது ஒரு ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஃபுகுஷிமான்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான இடம் ஜப்பானில் இருக்குது. 2012களுக்குள்ள ஒரு மிக முக்கியமான சுனாமி அதை தாக்குச்சு. அந்த சுனாமி தாக்கின போது அந்த ஃபுகுஷிமா தான் வேர்ல்டுலேயே மிக முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட் இருக்கிற இடம்.
அந்த நியூக்ளியர் பிளான்ட் பாதிக்கப்பட்ட போது அன்னைக்கு பிரதமராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனவங்களை எடுத்து எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, எரிக்கும் போது அவங்க பாடியிலேருந்து இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் வெளியே வரும், அது காற்றுல கலந்தால் மிகப்பெரியதான பிரச்சனை உண்டாக்கும், புதைக்கணும்னார். அது மட்டுமல்ல, அந்த பாடியை புதைக்கிற வரைக்கும் அதை அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. மிக முக்கியமாக என்ன செய்வாங்க, ட்ராக் பண்ணி புதைச்சாச்சா, ஏன்னா வெளியே விட்டால் அந்த எலும்புலேருந்து கூட என்ன வந்துடும், ரேடியேஷன் வரும். அது மிக முக்கியமான ஆபத்து, கேன்சரை விட மோசமான வியாதிகள்லாம் அது கொண்டு வரும்னு சொல்லி பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஒரு வசனம் இருக்குது, 11வது வசனம் வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். இதை சாதாரணமாக படிக்கும்போது நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னு கேட்டால், புதைக்கிற இடத்துல எல்லாரும் மூக்கை பொத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக புதைக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, பொத்த போகிறது இல்லை. எரிக்கிற இடத்துல தான் பொத்துவோம், ஏன்னா எரிச்சாதான் என்ன வரும், ஒரு விதமான நாற்றம் வரும். ஸோ நம்ம புதைக்கிற இடத்துல எப்போவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், மூக்கை பொத்த மாட்டோம். மூக்கை பொத்தி கொண்டு போகிறது எப்போ நடக்கும், இந்த சம்பவம்லாம் நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிய வந்தது கொரோனா பீரியடில். நமக்கு இவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும். ஃபுகுஷிமாவில் 2012 இந்த மாஸ்க், இதுக்கு பேர் நியூக்ளியர் மாஸ்க், இதை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதை புதைக்கிறவங்க கொண்டு போகிறவங்க எல்லாம் அதை மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எசேக்கியேல் 39:11. இது வந்து அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லார் வீடுகள்லையும் கம்பல்சரி, இப்போ எப்படி நம்ம வீடுகளெல்லாம் வந்து அரசாங்கம் சில சட்டம் போட்டுச்சுல்ல, எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று செய்யணும், இந்த மாதிரி சட்டம் போட்டாங்கல்ல, கொரோனா வரபோது எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு சட்டம் உண்டு. என்னன்னு கேட்டால், எல்லார் வீட்லேயும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ மினிமம் அத்தனை மாஸ்க் உள்ளே இருக்கணும். நியூக்ளியர் மாஸ்க், நீங்கள் வச்சுருக்கிற மாஸ்க் இல்லை, அதுக்கு பேர் மாஸ்கே கிடையாது. நீங்கள் கொரோனாவில் ஒன்று போட்டிங்கல்ல, அதை மாஸ்க்கு நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஓட்டினீங்கல்ல, அந்த நீல கலரில் ஒரு துணி இருக்குமே, ப்ளூ கலரில் இல்லை, அதை நீங்கள் மாஸ்க்குன்னு வேறு நினச்சிங்க. பத்தாவதுக்கு அதை நீங்கள் போட்ட விதம் இருக்குல்ல, அதான் அதிலே ரொம்ப அற்புதம். அந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, பாதி பேருக்கு மேலே அந்த மாஸ்க்கு தாடையில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போய்கிட்டே இருப்பாங்க, மூச்சு முட்டம், வேறு வழி. நமக்கெல்லாம் பாதி பேருக்கு இங்கே சைனஸ் இருக்குது, மூச்சு முட்டம். போலீஸ்காரரை பார்த்தோன்னா தூக்கிட்டு மேலே விடுவாங்க இல்லை. அந்த மாஸ்க்கு தான் அவங்கள கொரோனாவில் காப்பாற்றிச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நம்மளை விட ஏமாளி உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அந்த மாஸ்க்கெல்லாம் காப்பாற்றாது, அது வந்து சும்மா ஒரு துணி. அது இதற்கு பாருங்கள், இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினல் மாஸ்க். இது எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாருடைய வீடுகள்லையும் இப்படி மாஸ்க் வச்சுருக்கிறது ஒரு சட்டமாகவே இருக்கும். வச்சுருக்கணும். மினிமம் 4 பேர் இருந்தால் 4, 6 பேர் இருந்தால் 6, அதுக்கு மேலே எவ்வளோ வச்சுக்கலாம். மினிமம் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை மாஸ்க் இருக்குது. அந்த மாதிரி, ஏன்னா இப்போ அவங்க எல்லாருமே நியூக்ளியரோடைய அந்த வாருக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வேதம் சொன்ன அந்த மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணுங்கிறது இதுதான். அவங்களுக்குலாம் தெரியும். நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் புதைக்கிறவங்க அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல கவர் பண்ணி ஃபுல்லாக. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாடியிலேருந்து என்ன வரும், கொரோனா கிருமி பரவும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட். கொரோனா கிருமி இப்பவும் இருக்குது, நம்ம யாரும் மாஸ்க் போடுறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ப்ராக்டிஸ். நமக்கு அந்த கிருமி வந்தது உண்மை, ஆனால் நம்ம எல்லாரையும் மாஸ்க் போட வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனா என்பது நமக்கு நடத்தப்பட்டு காண்பிக்கப்பட்டதான ஒரு விஷயம். அது வந்து நடந்தது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சாம்பிள் மாதிரி நமக்கு நம்மளை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு, மாஸ்க் போடுறதுக்கு, வெளியே வரணும்னா அந்த ஒரு வேக்சின் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு, அப்போது வேக்சின் போடாமல் உனக்கு வேலை கிடையாது சொன்னாங்க தானே. வேக்சின் போடாதவங்களுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இது அப்படியே வசனத்தில் யோசிச்சு பாருங்கள். வலது கையிலாவது நெத்தியிலாவது முத்திரை பெறாதவனுக்கு எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த வசனத்தினுடையதான நீங்கள் ஒரு ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அல்லது ஒரு ரிகல்சர் பார்த்துருக்கிறீங்க, முன்னாடி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வருது, பின்னாடி வருது. நான் சொன்னால் நீங்கள் உடனே இவர் பயமுறுத்த ஆரம்பிங்க. WHO சொல்லுது மிக மோசமானது ஒன்று வருகிறதுன்னு சொல்லி. இப்போ நம்மளை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த பழக்கத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாதவங்க இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டோம். மாஸ்க் வாங்கி இப்போ நம்ம வீடுகளெல்லாம் சும்மாவே மாஸ்க் இருக்குது தானே, சும்மா வீடுகளே மாஸ்க் இருக்குது. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போவும் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் மாஸ்கோடே இருக்காங்க. அவங்களுக்கு கோல்டு இருக்குதான்றது ரெண்டாவது, அந்த ஒரு ப்ரிகாஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வேதம் சொன்னபடி அது ஒரு மிக முக்கியமான நியூக்ளியர் வாராக இருக்கும். அதை ஒன்றை மட்டும் வச்சு சொல்லலை. அந்த எலும்பை கொண்டு போய் புதைப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும்
அவருடைய சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். இது எதுக்கான அடையாளம்? யோசிச்சு பாருங்க. சகரியா என்பது யாரும் கிடையாது, தரியு காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு பாபிலோன் சிறைப்பட்டு போய் ஒரு 70 வருஷ காலத்தில், அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இன்னும் சொல்ல போனால் கிமு 500களில் நடக்குது. அப்போது வசனம் சொல்லுது, ப்ராஃபட்டிக்கலாக எழுதுகிறார் ஆண்டவர், அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இது எப்படி என்னன்னு யோசித்து பாருங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதை விட தாண்டி கிமு 500ன்னு சொன்னால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு வரும்? அன்றைக்கி இப்படி எப்படி நடக்கும்? நிற்கிறவனுக்கு எப்படி சதை அழுகி போகும்? பொதுவாக ஒருத்தர் மரணம் அடைஞ்சு புதைக்காமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் அது என்னவாகும்? கொஞ்சம் நாள் கழித்து டிகே ஆகும். அது அப்படியே ஆகும். அதுக்கு சில நாட்கள் பிடிக்கும், சில வாரங்கள் கூட பிடிக்கும். ஆனால் இங்கே நிற்கையில், அதான் பர்டிகுலராக எழுதுறாரு, அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆகிடுமா, நின்றுக்கிட்டு இருக்கும் போதே சதை அழுகிறோம். இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. 1943க்கு பிறகு ஹிரோஷிமா நாகசாக்கியில் குண்டு போட்ட பிறகு இப்போ நமக்கு தெரிய வருது இது சாத்தியம். இன்றைக்கி நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்படும் பொழுது நடக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் எக்ஸ்ரே எடுக்க போயிருப்பீங்க இல்லையா? எக்ஸ்ரே ரூமுக்கு போவீங்க. எக்ஸ்ரே ரூமுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரிகாஷனாக வச்சுருப்பாங்க. அவங்கள சில நிமிஷத்துக்கு மேலே உள்ளே நிற்க விட மாட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. அதை எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்பார். வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களை என்ன செஞ்சுருவாங்க? வெளியே போயிடுவாங்க. எக்ஸ்ரே ஊடுருவி பார்க்கக்கூடியது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அது உடம்புக்கு என்னவாகும்? மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். எக்ஸ்ரேவே அப்படி இருக்குன்னா நியூக்ளியர் ரே பாருங்கள், அது எவ்வளோ ஆபத்தை கொண்டு வரும். அதான் சொல்லுது சகரியா 14:12, அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டுப்போகும். இதெல்லாம் நியூக்ளியருக்கான ஒரு வேலை. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நியூக்ளியர்னு சொல்கிறீங்களே, இதையே இத்தனை நாள் சொல்லனா? பைபிளில் சொன்னதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2500 வருஷம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் வந்து ஏதோ நடக்க நம்ம சொல்கிறோன்னு. இல்லை, பைபிளில் சொன்னதுக்கு இவங்க ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. நமக்கு தெரியாது தானே, இப்படி ஒன்று இவங்க கண்டுபிடிச்சாதான் நமக்கே தெரியும். இப்போ தானியேல் சில தரிசனங்களை பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவருக்கு என்னன்னே தெரியல. அவருக்கு அது புரியவே இல்லை. 7 தலை 10 கொம்பு அப்படின்னு பார்த்தவொன்னே அவருக்கு என்ன செய்யலை, அதை பற்றி ஒன்றும் புரியல. 7ஆம் அதிகாரம் தானியேலில் இருக்குது. அவருக்கு அது புரியவே இல்லை. அந்த காலம் வந்தால் தானே தெரியும். அதை பற்றி வந்தால் அது அப்படி ஒரு விஷயம் பூமியிலே இல்லைல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அப்போனா நியூக்ளியரை பற்றி இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடியது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய கேலக்ஸி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கேலக்ஸி இருக்குல்ல, எல்லாம் சுற்றுது, எல்லாம் ஸ்பெரிக்கலாக இருக்குது. நம்ம சொன்னால் உருளையாக இருக்குல்ல, சுற்றுது இல்லை, சுத்தாத சதுரமாக இருக்க கேலக்ஸி பற்றிலாம் ஆண்டவர் பேசி வச்சிருக்கிறாரு. பின்னாடி இருக்குது, அதை பற்றிலாம் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அதை சொன்னோம்னா இப்போ அவன் பைத்தியம்பா. இப்போ நம்ம சொன்னோம்னா ஒன்று பைத்தியம்பா, வந்த பிறகு சொன்னோம்னா வந்துடுச்சு அதனால சொல்கிறாங்கம்பா. அதை வச்சு இவன் கம்பேர் பண்ணிக்கிறான்பா. ஒருவேளை நம்ம இப்படி இப்போ முன்னாடியே சொல்கிறோம். இப்போ பாருங்கள், புதிய எருசலேமை பற்றி இருக்குது. அது சதுரமாக இருந்தது, அது அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பகலும் இல்லை இரவும் இல்லை, இரவே கிடையாது, அதுக்கு சூரியன் சந்திரன் கிடையாது. அது ஒரு கேலக்ஸி. ஆண்டவர் சொல்கிறது அது ஒரு கேலக்ஸி இருக்குது. அது வரும்போது இப்போ நம்ம இதை சொன்னால் நம்ப மாட்டான். அது பாருங்க, சுத்தாத ஒரு கேலக்ஸி இருக்குமா, அதுவும் சதுரமாக இருக்குமா, எல்லாமே உருண்டையாக தானே இருக்குது. இப்போது டெம்பரவரியாக 7000 வருஷமாக கத்தர் படித்து கொடுத்தது எல்லாமே உருண்டையாக இருக்குது, சுற்றுது, எல்லாம் இருக்குது. இனி நித்தியம் ஒன்று வரப்போகிறது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பொருள் யூஸ் ஆக எக்ஸ்பைரி ஆகும். ஆமாம் தானே? அப்போ சுத்த பூமி என்ன ஆகும்? எக்ஸ்பைரி ஆகும். ஒரு நாள் யூஸ் ஆக சுத்தாத அட்டை செச்சு அப்படியே வைக்கிற ஒரு பொருள் வரப்போகுது. அதுதான் புதிய எருசலேம். அந்த கேலக்ஸி எக்ஸ்பைரி ஆகாது. அதுக்கு பேர் தான் எட்டர்னிட்டி, எட்டர்னல் நம்ம சொல்கிறோம். இதையெல்லாம் பைபிளில் இருக்குது. இப்போ சொன்னோம்னா பைத்தியம் மாதிரிம்பான். இதையே அவங்க ஒரு காலகட்டத்தில் வரும்போது நம்ம சொன்னோம்னா வந்துடுச்சு, அதை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க சும்மா எல்லாத்தையும் எது நடந்தாலும் சேர்த்துப்பாம்பான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் உட்காந்து என்ன செய்ய முடியாது. நான் இந்த ஊழியத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணுன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, ஏசுநாதராலே அது முடியல. அவரே பிரசங்கம் பண்ணோன்னா அவன் கேட்குறான், இது எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான். அவர் சொல்லிட்டார், உனக்கு புரியாது, புரிகிறவனுக்கு மட்டும்தான் புரியும். அது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக நம்ம ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நான் எவனுக்கு புரிய வைக்கிறேனோ அவனுக்கு தான் புரியும். அப்புறம் ஒன்று சொன்னார் ஆண்டவர், அதான் இருக்கிறதுலே ரொம்ப, உனக்கு புரியறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு இல்லையா. நம்மளே இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட
ஒரு 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு தான் அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் புரியறதுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். சிலர் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டான். அவன் கதவு திறக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் திறந்தா தான் அவன் கேட்பான். ஏங்க அப்படி? உனக்கு திறக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, நமக்கு திறக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? எனக்குலாம் 18 வயசுல தான் ஏசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை 18 தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 18 தான் தெரியுது, அது வரைக்கும் எனக்கு தெரியல தானே. நிறைய பேர் பாருங்கள் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பையன் அன்றைக்கி வந்தான், 12 வயசு தான் இருக்கும், ஞானசானம் எடுக்கணும். நான் என்கிட்ட வந்து நான் ஞானசானம் எடுக்கணும் அங்கிள்னா, ஞானசானம் எடுக்கணும் முதல்ல தெரியுமாடான. அவன் உட்காந்து ஒரு அழகான பிரசங்கம் பண்ணான் ஞானசானத்தில். நான் கேட்டேன், இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குடான்னு. அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. 13 வயசுலேயே அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது. கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் எவனை எப்போ திறக்கிறான்னு தெரியாது, அவர் திறக்கும் போது அது திறக்கும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொன்ன உடனே தெரிஞ்சிடும், உடனே ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு ஆசை தான் சொன்ன உடனே ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும்ன்ட்டு. அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். கர்த்தர் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார், அந்த காலகட்டம் வந்தால் தான் நடக்குது. ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உடனே நம்ம இப்படி விட்டுறக்கூடாது. சரி, அவன் ரசிக்கப்படும் போது ரசிக்கப்பட்டோம் நம்ம ஏன் சொல்லுவானே, அதையும் விடக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், தோண்டிக்கிட்டே இருக்கணும். எங்கே புதையல் வருதோ அப்போ புதையல் எடுத்துக்கணும். அது புதையல் தானாக வெளியே வரவே வராது. நம்ம 4 அடி தோண்டுவோம், நமக்கு பின்னாடி இன்னொருத்தர் 2 அடி தோண்டுவான், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க 1 அடி தோண்டுவான், கிடச்சிரும் புதையல். நம்ம சொல்லலாம், ஒரு காலத்தில் நானும் தோண்டினேன், உனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து தோண்டினா தான் அது கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ நாம் சொல்ல வேண்டியது தான். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, இது எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 நடக்கக்கூடிய நியூக்ளியர் வாரை பற்றி சகரியாவின் புஸ்தகத்தில் கர்த்தர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இதுதான் அடுத்து நடக்க வேண்டிய யுத்தம். 2026 இதை பற்றின செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். அப்போ நீங்கள் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது. ஆமாம், புதுசாக இதுவும் வார் தொடங்குதான், இது எப்படி அப்படியே ஒரு ரூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ புறப்படுகிற ரஷ்யா உக்ரைனுக்கு அகைன்ஸ்டாக இன்னைக்கு கூட பயங்கரமான அடி அடிச்சிருக்கானுங்க. மிகப்பெரியதான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. இந்த தாக்குதல் அப்படியே லைனாக போய் எங்கே வந்து நிற்கும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் வந்து நிற்கும். இதோடைய ரூட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சு, அது ஆரம்பித்த இடம் எங்கன்னா ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும். 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டாருங்க. அதில் ஒருத்தன் எடுத்து சுட்டுட்டான். சுட்ட உடனே அந்த இளவரசர் செத்துட்டார். இப்போ இளவரசர் செத்தவொடனே அந்த நாடு என்ன பண்ணுது, இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டான்ல அவனுக்கு விரோதமாக ஆரம்பிக்குது, அந்த நாட்டுக்கு விரோதமாக 2 நாட்டுக்கு சண்டை ஆரம்பிக்குது. பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டது, ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டது தான் பிரச்சனை. இப்படியே ஆரம்பிச்சு எங்கே போய் நின்றுச்சு, அப்படியே யுத்தமாகி உலக யுத்தமாகி முடிஞ்சிருச்சு. எதுக்கு உலக யுத்தம்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய முடிவில் தான் பால்ஃபர் டிக்ளரேஷன், இஸ்ரவேலுக்கு உள்ளே வரதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு. அப்போ இஸ்ரவேலுக்கு இது வரக்கூடியது அதில் ஒரு பகுதி. ஆனால் ஆரம்பிக்க வேண்டியது ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ரோட்டில். ஆரம்பிக்கிறது எங்கேயோ, நடக்கிறது என்னது, தேவசித்தம். இதே மாதிரி தான் 1920 ஹிட்லருக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறார் கட்சி. அப்படியே ஆரம்பித்து கடைசி யூத எதிர்ப்பு கொள்கை வந்து கடைசியாக அதோடைய முடிவு எங்கே இருக்குன்னா 1948 இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாகுது. சண்டை ஆரம்பிச்சது எங்கே, 1920 யூத வெறுப்பு கொள்கை. அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் கர்த்தர் கொண்டு வரார். அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டே இருக்கு. அது ரஷ்யா ஐரோப்பா பிரச்சனையாக மாறுது. இப்போ இந்த பிரச்சனை ரஷ்யா இஸ்ரேல் பிரச்சனையாக மாறும். அங்கே வந்து நிற்கும் போது இந்த மலைகளுக்கான சண்டை வரும். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது, அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்க, ஆரம்பிக்கிறது எங்கேயோ, முடிவு இங்கே வந்து தான் நிற்கும். இதுதான் வருகிற காலத்தில் நடக்க போகிறது. அந்த குறிப்பாக பட்டயத்தினாலும் அப்படின்னு சொன்னது. 2வது பஞ்சத்தினாலும். இதை பற்றி நேற்று நம்ம பார்த்துட்டோம். சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தண்ணி பஞ்சத்தெல்லாம் பார்த்தோம். இப்போது காற்று பஞ்சமும் வர தொடங்கிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து வாசிங்க பார்ப்போம். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கும் 6ஆம் அதிகாரம் 6வது சீல் அங்கே இருக்கும். 12வது வசனத்தில் 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது. அதே காரியம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது. இந்த 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் நடுவில் தான் நல்லா கவனிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்கும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த 6வது முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கு நடுவில் தான் சபை போய் சிங்காசனத்துக்கிட்ட நிற்கிது. அப்படின்னா இந்த 7ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வேற எதையோ சொல்லுது. எதை சொல்லுதுன்னா, பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் இந்த 4 காற்றுகளை பிடிக்கிறாரு?
இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 8ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஒரு வாதையும் வரல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, முத்திரை போடும் அளவும் காத்த புடி அப்படிங்கிறார். அவ்வளோதான். முத்திரை போட்டாங்க, 2 கூட்டத்தை பார்க்குறாங்க. 8வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12,000 கோத்திரம்னு சொல்லி 12 கோத்திரம் 1,44,000 பேர் இருக்காங்க. 9வது வசனத்திலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை குறித்தான விளக்கம் அங்கே இருக்குது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த 2 கூட்டத்தை பற்றி தான் சொல்லப்படுது. ஏன் காற்று பிடிக்கணும்? அந்த இடத்துல அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்கும். பூமியின் 4 காற்றுகளையும் பூமியின் மேல் அடியாதபடிக்கு, ஒரு சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காற்றை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடியும் ஒரு தேவத்திட்டம் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இந்த சிச்சுவேஷன் நான் சொல்றது 1980களுக்கு பிறகு இந்த 50 வருஷமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எதை பேஸ் பண்ணி வரோம்னா, காற்றை நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல 80 to 90% எதை பேஸ் பண்ணி இருக்குது? காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பேசிக்காக செல்ஃபோனுன்னு வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் ஆரம்பித்து செல்ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது? உங்களுடையதான பேங்கிங் சிஸ்டம் இருக்குது, உங்களுடைய ஒர்க் இருக்குது, உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது, உங்களுடைய பண பரிமாற்றம் அத்தனையும் இருக்குது. அப்படியே நீங்கள் எது வேணால் போங்க, கம்ப்யூட்டர், வைஃபை அல்லது மொபைல் டேட்டா அல்லது ப்ளூடூத், எதை வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாமே அடிப்படை பேஸ் என்னென்னா காற்று. முன்னாடி ஒரு காலத்தில் எதை வேணால் அடிப்படை எடுத்தால் ஒயர், கரண்ட் ஒயரில் வரும். டெலிஃபோன் எதில் வரும்? ஒயரில் வரும். எதை எடுத்தாலும் ஒயரில் வரும். கம்பி உள்ள தந்தி முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாத்துக்கும் பேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா காற்று. காற்றில் தான் எல்லாமே இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைன் இல்லையா, வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. அடுத்து வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது. இப்போ கொரோனாவே இல்லை, ஆனால் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமை விரும்புகிறாங்க. பாதி பேருக்கு மேலே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் விரும்புகிறாங்க. ஸோ இப்போ காற்று தான் பேஸ். இப்போ பண பரிமாற்றம், முந்திலாம் பேங்க்கில் போய் நிற்கணும், இப்போ அப்படி இல்லை. நம்ம ஆப் வழியாகவே அனுப்பிச்சிடுறோம் எல்லாத்தையும். அப்போல்லாம் காலையில் 8 மணிக்கு பேங்க் 9 மணிக்கு தான் திறக்கும், 2 மணிக்கு மூடிடுவாங்க. ஏன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? பேங்க்குடைய காரியங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, 24 hours பேங்கிங் சிஸ்டம். நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், இப்போ எல்லாமே ஆன்லைன். அந்த ஆன்லைனுங்கிறது காற்று. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளை பழக்கப்படுத்தி நம்ம காற்றுல வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எனக்கும் இந்த காற்றை அடிப்படையை வச்சு தான் ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாம் காற்றை அடிப்படையை வைத்தது. அடுத்த ஒரு கவர்மெண்ட் வரும்பொழுது உலகளாவிய, நான் சொல்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை, வேர்ல்டு கவர்மெண்ட் வரும்போது உலகளாவிய அத்தனை பேரையும் இந்த காற்றை அடிப்படையாக வச்சு தான் பிடிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வருகை வரப்போகுது. 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் நடுவில் என்ன வரப்போகுது? வருகை வரப்போகுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அப்படி நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க, உலகமே கலவரத்தில் இருக்கும். நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரம் அந்த 8வது வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கை பேரழிவு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டு தான் முடிப்பேன். இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சேட்டிலைட் பாதிக்கப்படலாம். நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்கள் நடுவன் கூடை கட்டிலாம், உன்னை அங்கிருந்து என்ன செய்ய விழ பண்ணுவேன். சேட்டிலைட் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் தெரியும். இது எல்லாம் கொலாப்ஸ் ஆகும்போது இதுக்கு பேர் தான் காற்று பிடிக்கப்படுதல். யோசித்து பாருங்க, காற்று பிடிக்கிறதுனா தூதன் நின்று காற்றை இழுத்து பிடிக்கிறான்றது நம்ம லிட்ரலாக யோசிக்கிறது. தூதர்கள் என்னவா இருக்கிறாங்க? காற்றுகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மோட் அது. எதையுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாதபடிக்கு நிறுத்த போகிறாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கவனிச்சிங்கன்னா, ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது நல்லா ஆடும், திடுன்னு ஆடும். சில நேரத்தில் ஃப்ளைட்டு கொஞ்சம் கீழே விழும், பொத்துன்னு 10 அடி 20 அடிக்கு விழும். மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்டது, நான் போனதில் கேள்விப்பட்டது 1000 அடி வரைக்கும் விழுந்திருக்கு. ஃப்ளைட் வந்து 34,000 அடி 39,000 அடியில் உயரத்தில் பறந்துட்டு இருக்கோம். சில நேரங்களில் எத்தனை அடிக்கு வரும்? 1000 அடி கீழே வரும், 33,000 அடிக்கு விழும். எதனால் அப்படின்னு கேட்டி, ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு உயிர் போய் உயிர் வரும், பயங்கரமாக ஆடும், எல்லாம் பண்ணும். ஆனால் அதுக்கு பேர் வந்து ஏர் டர்புலன்ஸ். அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று இல்லை. அந்த இடத்துல என்ன இல்லை? காற்று இல்லை. பொதுவாக ஃப்ளைட் பறக்கும் போது காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் பறக்கும். அந்த காற்றை இல்லாத இடத்துக்குள்ளே போச்சுன்னா ஃப்ளைட் என்ன ஆகும்? கீழே விழும். இந்த காற்று எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? காற்று அடியாதபடி 4 காற்றுகளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நியூக்ளியர் வாரோ அல்லது வந்து சோலார் சுனாமியோ, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒன்று பூமி வெப்பமாக போகுது, காற்று அடியாதபடி ஒரு கண்டிஷன் ஒன்று உருவாக போகுது. இது ரொம்ப நேரம் இல்லை, சில காலம், சில நிமிஷம், சில மணி நேரம் நடக்கலாம். அதனுடைய அடிப்படையில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியே ஒரு விதமான கலாமிட்டி. என்ன நடந்துச்சு என்ன போச்சு நடக்காது. இதுக்கு நடுவில் வருகையும் வரும்.
அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலாமிட்டியில், இந்த ஒரு பெரிய பிரச்சனையில் எல்லாரும் காணாம போயிட்டான். நிறைய பேர் இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது, காற்று பிடித்திருக்கும் போது இது நடந்துருச்சுன்னா, வருகை நடந்துச்சுன்னா, நம்ம வருகையில் போனோங்கிறத எவனுக்கும் தெரியாது. கைவிடப்பட்டு நீங்கள் ஒருவேளை இருந்தீங்கன்னா சொல்லுவீங்க, இல்லை ஏற்கனவே நாங்கள் அப்படியே பார்க்குறாங்க, சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டீங்கன்னா அவங்க யோசிக்கிறது என்னென்னா, அதுக்காக 3 நாளாக வந்தோம் நாங்கள் அடிக்கிறீங்களா? இல்லை உங்களை சீரியஸாக பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க தெரியுமா? இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, காற்று அடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே ஓ இப்படி தான் இருக்குமோ, போக போகிறோமோ. இப்போவே பாதி பேருக்கு வேர்த்திருச்சு ஏசியில், காற்று அடிக்கலை. கவனிங்க, திருப்பி இயேசு சொல்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இது எல்லாம் நடக்க போதுன்னு தான் சொன்னமே ஒழிய நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை. சரியா? நாம் அதில் போயிடுவோம் முன்னாடியே. ஆமென். நமக்கு இது இல்லை. இதை ஏன் சொல்லி வச்சுட்டு போகிறோம்னா, நம்ம போயிடுவோம். பின்னாடி வரவனுக்கு தெரியணும்ல, இவனுங்க ஏற்கனவே இதெல்லாம் சொன்னானுங்க, நம்ம கேட்கலை அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்காக தான் சொல்கிறோம். அப்போ நம்மளதுலேயே ஒரு குரூப் இருக்கும், என்ன சொன்னாலும் இல்லை அதெல்லாம் நடக்காதுங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், உனக்கும் தான் சேர்த்து. புரியுதா? அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வருகை நடந்துடும். இந்த காற்று அடியாதபடிங்கிறது இதை அடிப்படையாக கொண்டது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, மனுஷனுக்கு காற்றே கிடைக்கல. என்னங்க சொல்கிறீங்க? டெல்லி 100% என்னவாயிருச்சு, மனுஷன் வாழ தகுதி இல்லாத இடமா டெல்லி மாறிடுச்சான். அவங்க சொல்கிறாங்க, மனுஷன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடமாயிருச்சான் டெல்லி. பாருங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ எப்படி வாங்குறாங்க? காசு கொடுத்து காற்றை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு டெல்லி போயிடுச்சு. டெல்லி மட்டும் இல்லை, நிறைய மாநிலங்கள் அப்படி தான் போயிட்டுருக்குது. தூசு அதிகமாகிட்டே போகுது. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் விண்வெளியிலையுமே கழிவுகள் என்னவாகுது, விண்வெளி கழிவுகள் அதிகமாகிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும். மனுஷங்கிட்ட கத்தர் எதெல்லாம் கொடுத்தாரோ, அல்லது மனுஷன் எங்கெங்கெல்லாம் போனானோ எல்லா இடத்தையும் நாசம் பண்ணுறது மனுஷனுடைய நிலைமை. சரியா? பூமியை கொடுத்தாரு, இப்போ பூமி முழுக்க எல்லாம் ஆகிப்போச்சு, டஸ்ட்டு இது எல்லாம் நடந்துருச்சு. சமுத்திரம் போய் பாருங்கள், இருக்கிற கம்ப்யூட்டர் கழிவுகளெல்லாம் கொண்டு போய் எங்கே கொட்டிட்டான்? சமுத்திரத்தில் கொட்டிட்டான். 10க்கு நியூக்ளியர் டெஸ்ட்டு, அது இது உலகத்தினுடைய கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக கொட்டி சமுத்திரம் க்ளோஸ். சமுத்திர ஆர்வலர்கள்லாம் சொல்கிறான், சமுத்திரம் மிக மோசமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறான். இப்போ பூமியும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம காற்றினுடைய நிலைமை, கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஏதோ 20 தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் 400 இருக்குதான். நமக்கு இருக்க வேண்டியது 20. டெல்லியில் எவ்வளோ இருக்குதான்? 400 இருக்குதான். வாழ தகுதி இல்லாத மாநிலமாக அது மாறுது. அந்த மாதிரி காற்றினுடைய சுவாசம், அதைத்தான் சொல்கிறேன். காற்றினுடைய பஞ்சம் நான் சொல்கிறது இதைத்தான் சொல்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற காற்று பிடித்தல் வேறு, இது வேறு. இப்போ நமக்கு காற்று இல்லை, காற்று பஞ்சம், நல்ல காற்று இல்லைன்னு அர்த்தம். தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்? 70% கடல் இருக்குது, ஆனால் பல நாடு தண்ணி இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? குடிக்கிற தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இல்லை. அதே மாதிரி காற்று பஞ்சம்னா என்ன அர்த்தம்? நல்ல காற்று இல்லை. நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இங்கே வந்த உடனே தும்மல் சில இடத்துக்கு போனால் தும்மல் வரும் உங்களுக்கு. ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அங்கே போனோடனே உங்களுக்கு கோல்டு பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் குளிர் பிரதேசத்துக்கு போங்க, உங்களுக்கு கோல்டே பிடிக்காது, நல்லா இருப்பீங்க. நம்ம என்ன நினச்சிப்போம் தெரியுமா? இங்கே இருந்தால் பயங்கர சைனஸு, தும்மல், அது இதுன்னு இருக்க, நம்ம கோல்டு பிரதேசத்துக்கு போகக்கூடாது, அங்கே போனால் நல்லா இருக்கும். நான் என்னை வச்சு மட்டும் சொல்கிறேன். எனக்கெல்லாம் 6 வயசுலேருந்து சைனஸ் இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையில் பொழைச்சி உயிரோட வந்தேன் நான். சைனஸ் பயங்கர மோசம். நம்ம சைனஸை போகிறதுக்கு அதுக்கு ஆர்ஜின் ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருந்தோம், இங்கேயே இருக்கோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க, அங்கே போகாத, அங்கெல்லாம் போனால் உனக்கு வீசிங் வந்துடும், அதான் இதான். வெளிநாட்டுக்கு சில போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. போனால் தும்மல் இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. என்னடா காரணம்னு கேட்டால், இது எல்லாத்துக்கும் காரணம் கோல்டு இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் தூசு, டஸ்ட்டு. அப்புறம் இவன் சொல்கிறான், நம்மளையே தூசு தானே அப்படின்றான். கேட்டால் உடனே, சுற்றி தூசு இருக்குடானா, நம்ம தூசுன்றதுனால டெய்லி 2 கப் தூசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நடந்துச்சு. ஒரு டாக்டர், அவர் என்னை வச்சு தான் கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஸ்பெசிமன் நான் தான். என்னை கூப்பிட்டு போய் அவர்கிட்ட விட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 10-12 வயசில் கூப்பிட்டு போய் விட்டாங்க. அவர் இல்லை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், உங்கள் பையனுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, டஸ்ட்டு தான் ரொம்ப பிரச்சனை, என்ன பண்ணணும்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், உங்கள் பையன் பாடியில் டஸ்ட்டு ஏற்றிட்டோம்னா, டஸ்ட்டு என்ன ஐயோன்றீங்க, ஏற்றிருக்கோம், டஸ்ட்டு ஏற்றிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிடும்.
அதுதான் மெடிக்கலி நம்ம எப்போவுமே செய்வோம். ஒரு கிருமி அழிக்கிறதுக்கு அதை விட ஸ்ட்ராங்கான கிருமி என்ன பண்ணிடுவோம், இதான் ஃபார்முலா, மெடிக்கல் ஃபார்முலா. அவர் ஏன் உடம்புல டஸ்ட்டு ஏற்ற அவர் முதல்ல டெஸ்ட் பண்ணாங்க, எதெல்லாம் இவருக்கு அலர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சி, டஸ்ட்டு தான் அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி டஸ்ட்டு இன்ஜெக்ஷனை போட்டோம்னா இவருக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும்ன்ட்டு நமக்கு அது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகி போச்சு. டோட்டல் கொலாப்ஸ் ஆகி கடைசியாக சாகர நிலைமைக்கு போய் கர்த்தர் அங்கேருந்து தான் காப்பாற்றினார். என்ன அங்கேருந்தான் உள்ள கர்த்தர் வந்து ரெடி பண்ணி இப்போ கொண்டாந்து நிற்க வச்சுருக்கிறார். அப்போது இந்த டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு காற்று பஞ்சத்தினுடைய ஒரு அடையாளம். சுவாசிக்கிற நல்ல காற்றே இல்லை, தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம்னா என்ன, நல்ல காற்று இல்லைன்னு அர்த்தம். நமக்கு இப்போ அது பெருசாக தெரியல. இப்போ போய் பாருங்கள், கன்னியாகுமரியில் குளித்தவன் சென்னையில் வந்து குளிக்கவே மாட்டான், பார்த்துருக்கீங்களா? தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கன்னியாகுமரியில் டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிற மனுஷன் சென்னை வந்தால் என்ன பண்ண மாட்டான், குளிக்கவே மாட்டான். சென்ட் அடிச்சு 2 நாள் 3 நாள் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஊரில் போய் குளிச்சிக்கிறேன்பா. காரணம் என்ன? சென்னை தண்ணி அவ்வளோ நல்ல தண்ணி, அட்டி நவுத்தி எடுத்துரும்போங்க. அவன் ஒரு நாள் குளிச்சு விட்டு அவன் சொல்கிறான், இது என்ன பிசு பிசுன்னு இருக்குன்றான். அதான்டா நல்ல தண்ணி எங்களுக்கு, நாங்கள் அதிலே தான் உயிரே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் குளிக்கிறதுக்கு முடியாதுங்கிறான், நம்ம காலையில் பல்லு வளர்க்குறோம் அதில் இல்லையா? ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தார். நான் கிரிக்கெட் பார்க்குற காலத்தில் அவர் வரும்போது ஃப்ளைட்டில் தண்ணி எடுத்துன்னு வருவார், குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அப்போ அவர் சொல்லுவார், இத்தனைக்கும் அவர் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவார். அப்போ அவர் சொல்லுவார், இங்கே இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் தண்ணி கூட சுத்தம் கிடையாது, எங்கள் ஊர் மாதிரிம்பார். நியாயமான வார்த்தை. அந்த அளவுக்கு நம்ம பொல்யூட்டடு, தண்ணி பொல்யூட்டடு, காற்று பொல்யூட்டடு. ஆனால் நம்ம அதில் வாழ்ந்து என்னவாயிட்டோம், பழக்கப்பட்டுட்டோம். இதில் நம்மக்கிட்ட இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மளை பார்த்து கொரோனா பயந்துருச்சு. நிஜமாக தான். நீங்கள் போய் பாருங்கள், உலகளாவிய கொரோனாவுடையதான பேரழிவுகளெல்லாம் எடுத்த போது நம்ம சைடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போரா இவனுக்கு மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மால் டஸ்ட்டிலே வாழ்கிறான். டஸ்ட்டிலே வாழ்ந்ததுனால கொரோனா என்ன ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட தோத்துருச்சு. கொரோனா ஃபெயிலியர். கொரோனா பார்த்துச்சு, இவனை சாவடிக்கலான்னு போனால் இவன் நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அலெக்சாண்டருடையதான பயோகிராஃபி படிச்சிங்கன்னா தெரியும். 33 வயசில் அலெக்சாண்டர் செத்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? எப்படி செத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. அவர் யுத்தத்துலலாம் சாகவே இல்லை. அவர் எப்படி செத்தார்னா, அவருடைய பயோகிராஃபியில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இந்தியாவுக்கு வந்துட்டு போகும்போது, யுத்தத்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு நோய் தாக்கி பாபிலோனியில் போய் செத்துட்டார். அவர் பாபிலோனியாவில் அவர் அங்கே தான் செத்தது. என்னடான்னு பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, இந்தியாவில் இருந்ததான ஏதோ ஒரு கிருமி, அது கொசுவால் பரவி இருக்கலாம், ஏதோ ஒன்றில் பரவி இருக்குது, அதில் அலெக்சாண்டர் செத்துட்டாருன்னு தான் ரிப்போர்ட். நான் என்ன நினச்சேன், ஆனானப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டரே நம்ம கொசு சாவடிச்சிச்சு, நம்மக்கிட்ட அது பாருங்கள் தண்ணி குடிக்குது பாருங்கள். அது எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அசராமல் சாவடிக்கிறோம் பாருங்கள். அது டெங்கு வந்தாலும் சரி, மலேரியா வந்தாலும் சரி, அது வந்து எந்த வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்மால் அசால்ட்டாக அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அல்ல, எப்படிப்பட்ட கொசுவே நம்ம சாவடிச்சிடறோம். இப்போ அலெக்சாண்டர் மாவீரனா நம்ம மாவீரனா சொல்லுங்கள்? அவ்வளோதான். கிறிஸ்துவுக்குள் நாம தான் பெரிய மாவீரர்கள். எந்த கொசுவையும் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். யோசிச்சு பாருங்க, அலெக்சாண்டரே சாவடிச்சிருச்சா. அந்த அளவுக்கு பொல்யூட்டட் ஏரியாக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு வகையில் நமக்கு பலமாக இருக்கிறது. இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம வந்தது காற்று பஞ்சம். உலகம் முழுக்க இப்படி தான் போகுது. இப்போ நான் சொல்கிறது ஏதோ இந்தியா மட்டும் நினச்சிடாதீங்க, வேர்ல்டு வைட் பல நகரங்கள் வாழ தகுதி இல்லாத. இந்த சைனாவில் ஒரு நகரம் இருக்குது, அந்த பேர் மறந்துட்டேன். அந்த நகரமே இப்போது என்ன சொல்லிட்டான்னா, மனுஷங்க வாழ்கிறதுக்கு எந்த விதமான அங்கே தகுதியுமே கிடையாது, வெரி ஒஸ்ட்டாக இருக்குது காற்றுன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி வேர்ல்டு வைட் காற்று பஞ்சம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. அதையும் தாண்டி பஞ்சத்துக்கு அடுத்து அங்கே என்ன இருக்கிறது, சாவினாலும். இந்த சாவினாலுங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், மத்திய 24 இயேசு சொல்லும் போது கொள்ளை நோயின்னு சொன்னார், பஞ்சங்கள் சொன்னார். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அப்படின்னு இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குறிப்பாக இந்த இயற்கை பேரழிவு அதிகமாகிட்டே போகுது, ப்ரெடிக்டே பண்ண முடியல. இப்போ நம்ம சயின்டிஸ்டெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளவு, நான் இப்போ பார்க்குறத வச்சு சொல்கிறேன், இந்த காலகட்டத்தை வச்சு இவங்க எவ்வளோக்கு எவ்வளவு சயின்ஸை நம்புகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சயின்ஸை ஆண்டவர் முட்டாளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஹை டெக்னாலஜி, எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எவ்வளோ இருக்குது. கொரோனாவுக்கு மருந்து என்ன செய்ய முடியல, அவங்களால கொண்டே வர முடியல, திடீர்னு கொண்டு வர முடியல. அது மனுஷ தவறா என்னமோ, ஆனால் லிட்ரலி அவங்களால என்ன பண்ண முடியல, கொரோனாவுக்கு ஒன்றும் செய்யவே முடியல.
இப்போ சமீப காலமாக நமக்கு வரக்கூடியதான இந்த புயல்லாம் பார்த்துருக்கீங்களா? இவங்களால ப்ரிடிக்டே பண்ண முடியல. பார்க்குறீங்களா? இந்த இன்றைக்கி வருவாங்கன்னா லெஃப்ட்டில் போயிடுது, லெஃப்ட்டில் போயிடுச்சுன்னா திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்துடுது. இவன் ஸ்கூல் லீவ் விட்டு பார்க்குறான், மழை வர மாட்டேங்குது. சரி இன்றைக்கி ஸ்கூல் இருக்குன்னா மழை வந்துடுது. நான் இருக்கும்போது ஒருத்தர் இருந்தார், ரமணன் ஒருத்தர், ரொம்ப ஃபேமஸானவர். அவர் இன்று மழை வரும் வராதுன்னாருனா எனக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அன்றைக்கி வரும். ஆமாம், அவர் மேலே தப்பு இல்லை, அன்னைக்கு உள்ளதான அந்த எக்யூப்மெண்ட்டுடைய பிரச்சனை. இப்போ மட்டும் என்ன டெவலப் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ லாஸ்ட் புயல் வந்துச்சுல, என்ன ஆட்டம் காட்டுச்சு நமக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில். போவியா வருவியா போவியா வருவியான்னு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் 3 நாளாக எல்லாம் தடுமாறி அவனே என்ன சொல்கிறான்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ இயற்கை பேரழிவுகள் என்ன செய்யலை, ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்னமே பண்ண முடியலையாமா. அதுவும் குறிப்பாக பூமி அதிர்ச்சிகள். ஆண்டவர் வந்து அடையாளமாக எக்ஸாம்பிளாக எதை சொன்னார்? பூமி அதிர்ச்சிகள். பாருங்கள், மொராக்கோல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையாம். அதாவது பூமி அதிர்ச்சி வரும்னு சொல்லக்கூடிய இடத்துல இது இல்லவே இல்லையாம். இந்த இடம் இப்போ காட்டுவாங்க பாருங்கள், பூமி அதிர்ச்சியே வராதாங்க. சில லைன் வச்சுருப்பாங்க, இங்கே தான் பூமி அதிர்ச்சி வரும்னு. இது வந்து வரவே கூடாத இடமா, ஆனால் அங்கே வந்திருக்குது. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பூமி அதிர்ச்சி வருதுன்னு இப்போ எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண அங்கே காட்டுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வர வாய்ப்பே இல்லை, எப்படி வருதுன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. சமீப காலமாக, குறிப்பிட்ட இந்த சமீப காலமாக பூமி அதிர்ச்சிகள் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது. இந்த 10 வருஷம் 2015 2025க்குள்ளே இங்கே பாருங்கள், இது பூமி அதிர்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்கிறதான காரியம். நீங்கள் உங்களுக்கு தெரியுதா? அது சிவப்பு டாட் இருக்குல்ல, குட்டி 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 டாட்ஸ் இருக்குல்ல, அத்தனையும் பூமி அதிர்ச்சி. வரப்போகிறதில்ல, வந்தது. இந்த 10 வருஷத்தில் மட்டும் எத்தனை பூமி அதிர்ச்சி வந்திருக்கு பாருங்கள். வித்தின் 10 இயர்ஸ், 2015 25க்குள்ளே. இப்போ நம்ம சொன்னோம்னா வரப்போகுதுன்னு சொன்னோம், இல்லை வருதுன்னு சொன்னோம்னா, இந்த ஆள் எதுக்கு இப்படி பயமுத்துறா இவ்வளோ வந்திருக்குதா? இப்போ என்ன பண்ணுறது? ஏசு சொன்ன அடையாளம் நடக்குதுன்னு கூட இப்போ சொல்லக்கூடாது. சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடுது. இல்லைங்க, எதுக்குங்க பூமி அதிர்ச்சிலாம் வருதுன்றீங்க? அது வருதே, இவ்வளோ வந்திருக்குது. அவன் சொல்கிறான் 1000 கணக்கில் நடந்திருக்குதான், 1000 கணக்கில். இந்த 10 வருஷத்தில் மட்டும், இந்த 10 வருஷத்தில் தான் உலக சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் 6, அதில் 1 இந்த 10 வருஷத்தில் தான் வந்திருக்குது. 8 புள்ளிக்கு மேலே வந்திருக்கு ரஷ்யாவில். இது வரைக்கும் அந்த மாதிரி 5 6 தான் வந்திருக்கு, அதில் 1 நம்ம ஜென்ரேஷனில் நடந்திருக்குது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய மிக துல்லியமான அடையாளம். இப்போ என்ன சொல்கிறான்னா, இது இனி வரதெல்லாம் பெருசாக தான் இருக்கும், ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் உலகத்திலேயே பூமி அதிர்ச்சியை கணிக்கிறதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிற நாடு ஜப்பான். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக என்ன வருது, பூமி அதிர்ச்சி வருது. அது கூட அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, எப்படி அவங்களால கணிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 அடி சுனாமி ஒன்று வரப்போகுது. இது அவங்க சொல்கிறது. எச்சரிக்கும் ஜப்பான், அபாயத்தில் இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பெருசு வரப்போகுது, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இது இப்போ வந்த ரிப்போர்ட், ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட். 100 அடிக்கு மேலே வரப்போகுது, மிக கண்டிப்பாக நடக்கும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி அதிர்ச்சி வர்றதை பல மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது சில மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களால் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. எப்போ கணிக்க முடியும்னா, சில நிமிஷத்துக்கு முன்னாடி, 1 or 2 minutes or 3 minutesக்கு முன்னாடி. அது கூட எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படி அதை என்ன இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும் நம்ம கேட்போம்ல, இதில் என்னையா பண்ண முடியும்னா, அவங்க அந்த 3-4 நிமிஷத்துக்குள்ளே போய் டேபிள் கடையில் ஒளிஞ்சு கொள்வது, இல்லைனா வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றது, அந்த எர்த்குவேக் ப்ரிகாஷன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். ஒரு பாடம் அது அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு பாடம், வீட்லேயும் பாடம். ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது, தப்பிக்கிறது அப்படிங்கிறத அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற பூமி அதிர்ச்சியினுடைய கணக்கு 100 அடி வரைக்கும் வருன்றான். இப்போ அவன் சொல்கிறான், ஜப்பான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு 3 லட்சம் பேர் வரை, அவங்க நாட்டில் அவங்க சொல்கிறாங்க 3 லட்சம் பேர் வரை மறிக்கக்கூடிய அளவிற்கு, பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண்டவர் சொன்ன 3வது, இது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியினுடையதான விளைவுகள் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மிகப்பெரியதாக இதெல்லாமே நீங்கள் பார்க்கறது ரெப்யூட்டட் சேனல்ஸில் வந்தது. மேலே இருக்குது பாருங்கள், இதில் ரெப்யூட்டட் சேனல், ஒரு ஆத்தரைஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சி இது வரைக்கும் வந்தது. 2026, 27, 28 இன்னும் அதிகமாக தான் இருக்கும் தான் சொல்கிறாங்க.
அவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை எண்ணி இது வரைக்கும் பார்த்துருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இவ்வளோ பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு, இது வரைக்கும் நடந்தது 2025 வரைக்கும். இத்தனைக்கும் நடுவில் தான் கர்த்தர் உங்களை எண்ணியும் பத்திரமாய் பாதுகாத்து வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இது இப்போ சொல்லும் போது ஏன் பயப்படாதீங்க நம்ம சொல்கிறோம்னா, இந்த 1000 கணக்கில் பூமி அதிர்ச்சிகள் நடந்திருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் தேவன் ஜீவனோடு கூட நம்மளை பாதுகாக்கிறார். அதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறோம், இன்னும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரணும். அது நமக்கு பிப்ளிக்கலி வரணும். சொன்னால் என்ன கணக்கு கேட்டிங்கன்னா இன்னும் 2 வரணும். ரொம்ப பெருசானது பைபிளில் உள்ளது. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இந்த பெரிய அதிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அடுத்து இஸ்ரவேலில் வர வேண்டியதான மிக முக்கியமான பூமி அதிர்ச்சி. ரெண்டாவது இன்னொரு பூமி அதிர்ச்சி ஒன்று வரணும். 14ஆம் அதிகாரம் இல்லை மன்னிக்கணும் 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது வசனம் வாசி. பூமி மிகவும் அதிர்ந்தது. நல்லா கவனிங்க, பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி உண்டானது இல்லை. இது எங்க வரணும் தெரியுமா? ரோம்ல வரணும். இத்தாலி ரோம் நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்தை பற்றின ப்ராஃபஸி அது. அந்த நகரம் 3 பங்காக என்ன செய்யணும்? அது வரைக்கும் உண்டாகாத பூமி அதிர்ச்சி. அப்படின்னா இன்னைக்கு அளவில் 9 புள்ளிக்கு மேலே வரணும். எப்படி வரணும்? எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு 8.6க்கு மேலே வந்துடுச்சு. அப்போது பைபிள் படி இது வரைக்கும் வராதது வரணும்னா குறைஞ்சபட்சம் 8.6க்கு மேலே தான் வரணும். ஏற்கனவே ஒரு பூமி அதிர்ச்சி 9 புள்ளி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 9 புள்ளி ரிக்டர் அளவுக்கு மேலே ஒரு பூமி அதிர்ச்சி வரணும், ரோம் நகரத்தில் வரணும். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் ஒரு பூமி அதிர்ச்சி வரணும். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6-7 புள்ளிக்கு மேலே வரணும். இந்த 2 பூமி அதிர்ச்சி பைபிள் சொல்லக்கூடியது. இது ஒன்று இஸ்ரவேலில் வரணும், இன்னொன்று ரோம் நகரத்தில் வரணும். இதை ரெண்டும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா, இஸ்ரவேல் தேவனுடைய தலைநகரம், ரோம் அந்திகிறிஸ்துவினுடைய தலைநகரம், இந்த 2 இடத்துலையும் வரணும். இது எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம காலத்தில் நடக்க வேண்டியது. அங்கே வெளிப்படுத்தல் 16 சொல்லியிருக்கிறது உபத்திரவ காலத்தின் முடிவில் நடக்கணும். ஏன்னா அர்மேகதான் யுத்தம் அதுக்கு அடுத்து வரணும், அதை ஒட்டி நடக்கக்கூடியது. நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமான 4வது முத்திரைக்கான பூமி அதிர்ச்சிகள் 4வது ஒன்று இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்தது சாவினாலும். அடுத்து என்ன வாசிங்க? பூமியின் இந்த துஷ்ட மிருகத்தினாலங்கிறது நேரடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வசனத்தை நேரடியாக மிருகம் வந்து என்ன செய்யுது? தாக்குது, அவங்கள பாதிக்குது, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சிங்கன்னா இன்னொன்றும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த ஒரு 50 வருஷமாக வரக்கூடியதான எல்லா கொள்ளை நோய்களுக்கு பின்னாடியும் பாருங்கள் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அது 95% பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகமாகத்தான் இருக்கும். பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும். ஆனால் 95%, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எய்ட்ஸ் வந்துச்சுன்னாங்க, அது எதுலேருந்து வந்துச்சு? சிம்பன்சி குரங்குலேருந்து தான் அந்த கிருமி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 2வது பன்றி காய்ச்சல்னு ஒன்று வந்து நம்ம காலத்தில் வந்துச்சு, ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்பாங்க. பறவை காய்ச்சல், எபோலான்னு ஒன்று இருக்குது, அது எதுலேருந்து வந்துச்சு? வௌவால்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. குரங்கு காய்ச்சல்னு ஒன்று வந்து இப்போ கேரளா ஃபுல்லாக குரங்கு காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு. இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 10வதுக்கு இப்போ கொரோனா வந்ததில்ல, அதை கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்கேருந்து வந்து தான்? ஊகான் மாநிலத்தில் உள்ளதான அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வௌவால்ல இருந்தோ பாம்புல இருந்தோ ஏதோ ஒன்றுலேருந்து கிருமி தான் அந்த கொரோனா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள், குறைஞ்சபட்சம் இப்போ வரக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு மிருகத்தின் அடிப்படையில் வருது. அந்த மிருகமும் பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகமாக இருக்குது. துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம் நம் கண்களுக்கு முன்பாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. பெருமளவில் இதை இப்போ சொன்ன பாருங்க, கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேருக்கு மேலே செத்துட்டாங்கன்னு WHO சொல்லுது. அதை விட 8 மடங்கு செத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. எப்படியோ ஒரு பெருசு. இன்னொரு பக்கம் பறவை காய்ச்சல், இன்னொரு பக்கம் எபோலா, இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ WHO என்ன சொல்லுது கவனிங்க, இது WHO ரிப்போர்ட். நடக்க போகிறத பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க. 2024 25 இதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரியதான ஒரு டிசீஸ், கொரோனாவை விட மோசமானது ஒன்று வருகிறது. அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது WHO உடையதான செக்ரட்டரி டெட்ராஸ் அனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்ட் வைமா.
கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது கொரோனாவை விட இப்போ ஏற்கனவே இப்போ ஒருவேளை கொரோனா நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரீட்டி அப்படின்னா ட்ரீட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரையும் சைன் பண்ண போட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. WHO என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கே சுகாதாரக்கேடு வரப்போகுது, கொரோனா விட ஒஸ்ட் சினாரியோ ஒன்று ஏற்பட போகுது. திருப்பியும் சொல்கிறேன், இது எதுவும் நான் உங்களுக்கு கதை சொல்லலை, ஏதோ செய்தி சொல்லிட்டு போகிறதா இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பாய்த்தான் சொல்கிறோம். இந்த 3 நாள் கூட்டங்களும் உங்களுக்கு எச்சரிப்பாகத்தான் சொல்லப்படுது. இது பாதிக்கும்னு உங்களை சொல்லலை, வரப்போகுதுன்னு சொல்கிறோம். வரும்போது நீங்களும் உலகத்தார் மாதிரி என்ன ஆகக்கூடாது, கலங்கி தவிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் கர்த்தர் முன்பதாகவே சொல்கிறார். நம்ம ஆண்டவருடைய திட்டம் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னதை செஞ்சு நான் தேவன்னு நிரூபிக்கணுன்றது அவர் பிளான் கிடையாது. அவரோட திட்டம் என்னென்னா, அவர் ஒன்று சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் மனம் திரும்பிட்டோம்னா அதை நடத்தாமல் அவர் நிறுத்திடுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறது. இப்போ ஆகாபுக்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ வந்து பிழைக்க மாட்டே, சாக போகிறேன்னு. இப்போ போய் எலியா சொல்கிறார் ஆகாபுக்கிட்ட, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டில் மேலே ஏற நீ என்ன மாட்ட, இறங்க மாட்டே, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டார். வசனம் சொல்லுது, ஆகாப் மனம் கசிந்து அழுதான். என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட அழுத உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போய் எலியா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. இப்போ கர்த்தர் அவங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசன் என்ன, அப்புறம் அவன் தாழ்த்தணுங்கிறது. ஆனால் தீர்க்கதரிசியோட மைண்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா, சொன்ன தீர்க்கதரிசி எப்பவுமே நான் சொன்னது நடக்கணும். அதான் யோனாவுக்கும் எலியாவுக்கும் உள்ள வித்தியாசம். யோனாவுக்கு நான் சொன்னேன், அது நடக்கலை. ஆண்டவருக்கு நான் உன்னை சொன்னதே நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான். இதை புரியணும் முதல்ல நமக்கு. இப்போ கூட உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் வரப்போது, நீங்களாம் ஒரு வழி ஆக போகிறீங்க, அப்படி இல்லை, இவையெல்லாம் நடக்க போது, இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா இது சபை பண்ண தப்பு இல்லை, இது உலகம் பண்ண தப்பு. அந்த தப்பினுடைய விளைவு அவங்க நியூக்ளியர் வெடித்தாங்க, கடலை நாசம் பண்ணாங்க, பூமியை நாசம் பண்ணாங்க, அதனுடைய விளைவு நடக்க போது. அது நடக்கும் பொழுது நீங்களும் நானும் கலங்காதபடி பத்திரமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கறதான முன்னெச்சரிக்கை இது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க யூஸ்வலானா, இவர் வந்தாலே இப்படி தாங்க சொல்கிறாரு எதையாவது. இது 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 உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியல பாருங்க. எகிப்து முழுக்க சங்காரம் நடக்கும், தலைப்பிள்ளை சாகும், அப்படி எடுத்துப்பீங்களா? இல்லை ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் நடக்காது, இதை எடுத்துப்பீங்களா? நீங்கள் எகிப்தில் நடக்குதுன்னு பயந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும். என் வீட்டுக்குள்ளே நடக்காதுன்னு விசுவாசமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இவ்வளோதான் வித்தியாசமே. அப்போ சொல்கிற விஷயத்த எந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்றதெல்லாம் இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்போ சொல்கிறதோடைய நோக்கம் என்ன, எச்சரிப்பாக சொல்லப்படுது. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாது அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு காஷன் கொடுத்துட்றாரு. நான் கொடுக்கலனா பரவாயில்ல, ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துருக்காரு. இது WHO சொல்லுது. அடுத்த சில வருஷங்கள் திருப்பி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2018 இப்படி சொல்லும் போது தான் ஒரு சிலர்லாம் அப்படியே கேஷுவலாக, அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிருபையின் காலம் 2000 வருஷமாக இருக்குது. இந்த கிருபையின் காலத்தில் குருசேடர்ஸ்ன்னு சொல்லி சிலுவை போர்கள் நடந்திருக்கு. இதே முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இதே மாதிரி கொரோனா வந்திருக்கு, பெரிய பெரிய பேரழிவுகள், சுனாமி எவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு? இதே கிருபையின் காலத்தில் தான் நடந்திருக்கு. நீங்கள் கிருபைன்னு பொய்யான மாயை பற்றி கொண்டு என்ன பண்ணுறீங்க, கிருபையை போக்கடிக்கிறீர்கள். கிருபை இருக்கு, அது என்ன அர்த்தம்? கிருபை இருக்கிறதுனால நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நடுவில் ஒன்னையும் என்னையும் பாதுகாப்பார், அதான் கிருபை. தம்மை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் பத்திரமா வச்சுக்கொள்றார், அதான் கிருபை. இப்போ நம்ம கிருபைனா என்ன நினைக்கிறோம், இது எதுவுமே அது எப்படி நடக்காமல் இருக்கும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நடக்கத்தான் செய்யும். கவனிங்க, இது WHO சொல்லியிருக்கு. அடுத்து இது அவன் 2024 சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, 2018 அவர்கள் சொன்னது 2020 நடந்துச்சு. திருப்பி 2014 24 சொன்னது 24 நடக்கும் நான் சொல்லலை. எப்போ நடக்கும் தெரியாது. ஆனால் அவங்க வேர்ல்டுக்கு கொடுக்க வேண்டிய காஷனை கொடுத்துட்டாங்க. கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறது, நீங்கள் அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க, எல்லா நாடுகளுடைய சுகாதாரத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், மாத்திரை கொடுக்குறோம். இது அந்திகிறிஸ்து ஆட்சிக்கான ஆயத்தத்துக்கான ஒரு வழி. இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நீ என்ன மாத்திரை போடணும், நீங்கள் என்ன விதமான காரியங்கள் செய்யணும், உங்களுக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சிப்பு ஒன்று கொடுத்து உங்களை மானிட்டர் பண்ண தொடங்கிடுவாங்க. நீங்கள் அதை பைபிளில் சொல்லியிருக்கு சிப்புன்னு சொன்னால் போட மாட்டீங்க.
அதுவே உங்களை சாக விடாமல் பண்ணுறதுக்கான மாத்திரை, உங்களுடைய பிபி, உங்கள் சுகர் எல்லாத்தையும் அது செக் பண்ணும். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முன்னாடியே சொல்லும். உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை கொண்டு வரும்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அறிவு பொத்துக்கு பாருங்களேன். நம்ம எப்போவுமே நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல குணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு போய் அதை செய்கிறது. கேட்டால் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்குறார், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை வந்து இப்படி சொன்னால் போட மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். வலது கையில் நெத்தியில் என்ன செய்ய மாட்டோம், முத்திரை. இப்போ பாருங்கள், நாய்களுக்கு சிப்பு போட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? போட சொல்லியிருக்காங்கன்னா எல்லா தெரு நாயிலேருந்து எல்லா நாய்க்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வீட்டு நாய்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து தெரு நாய்க்கு போட போகிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாய்களுக்கு போடுகிறார்கள். மனுஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கே செக் பண்ணுவாங்க? சிப்பு உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிப்பு உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் சிப்பு போட்டு எல்லாத்தையும் நாங்கள் 2015-14 சேலத்தில் ஒரு நாய்க்கு சிப்பு போட்டதை பார்த்தோம். அந்த சிப்பை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணால் அல்லது சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு நமக்கு தெரியாமல் நாடு அட்வான்ஸ்டாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு சிப்பை ஸ்கேன் பண்ண உடனே கண்கூடாக பார்த்தது, அந்த நாயோட பேர் இருக்குது. அது நியாயம், எனக்கு பேர் மறந்துருச்சு, பப்பின்னு வேணால் வச்சுக்கோங்க. ஒரு ஏன்னா எக்ஸுன்னு வைக்க முடியாது, ஏன்னா அவனும் டிசீஸ் எக்ஸுன்னு தான் வச்சுருக்கான், அதுக்கு சொல்கிறேன். பப்பின்னு வச்சுக்கோங்க. அதில் என்னங்க இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இந்த பப்பியோட அப்பா அம்மா யாருன்னு அதில் இருக்குது, பேர் இருக்கு. சரியா? அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த பப்பியோட அப்பா அம்மா இருக்காங்களா 2 பேர், அவங்களுடைய அப்பா அம்மா யார், அதாவது பப்பியோட 2 தாத்தா பாட்டி யாருன்னு அதில் இருக்குது. ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள டெக்னாலஜி. இது நடந்தது. இப்போது கம்பல்சரி ஆகுது, ஃபைன் போடுறாங்க தானே, கம்பல்சரி ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு வருது. இப்போவாவது உங்களுக்கு உணர்வு வரணும். உலகத்தானுக்கு வராது. உலகத்தானை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு, வீட்டு வாசலில் இருக்கிற நாய் வரைக்கும் சிப்பு வருது, இனி உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வார் முடியட்டும். இப்போ நம்ம பார்த்தோம்ல வார், இந்த வார் முடியட்டும். நீங்கள் பாருங்கள், மிகப்பெரியதான ஒரு பாதுகாப்பு அமைப்புன்னு ஒன்று உருவாக்குவாங்க. செத்து போனவன் உயிரோடு இருக்கிறவனை தெரியல, எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க தெரியல, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட தெரியல. ஸோ எவ்ரிபடி மஸ்ட் ஹாவ் ஒரு சர்வைலன்ஸ். எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒன்று காரியம் போடணும்னு ஒரு ரூலே வரும், சட்டம் வரும். அதோடைய முன்னோட்டம் தான் வேக்சின் சர்டிஃபிகேட். வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வெளியே வரணும். வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உனக்கு வேலை. வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்கூலுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக இதை யோசிங்க. இப்போ நாய்க்கு போகிற சிப்பை யோசிங்க. இப்போ சொல்கிறாங்க அதை போட்டால் தான் நாய் இருக்கணும், இல்லை உனக்கு ஃபைனு சொல்கிறான்ல, அதே கருத்தை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக இந்த சிப்புக்கு பதிலாக அவங்க சொல்ல போகிறாங்க, இது போட்டால் தான் உங்களுக்கு வேலை, இல்லைனா உங்கள் பேங்க்கு வேலை செய்யும். ஒரே நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சாலும் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கு தான் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷ்லேருந்து டிஜிட்டலுக்கு போகிறாங்க. டிஜிட்டலுக்கு போய் உங்கள் கையிலேயே கேஷ் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வராங்க. நான் லிட்டரலாக ஒரு எக்கனாமிஸ்ட்டை பேசினேன். அவர் சொல்கிறாரு, கேஷ் சிஸ்டம் 80% குறைஞ்சிருச்சான். மக்கள் இப்போ எங்கே போயிட்டாங்களாம், டிஜிட்டலுக்கு போயிட்டாங்களாம். 80% டிஜிட்டலுக்கு போயிடுச்சான். ரோட்டில் பழம் விற்கிறவர் QR கோடோட உட்காந்துருக்காரு. ஆமாம் தானே? அங்கே ஆரம்பித்து வேர்ல்டு பேங்க் வரைக்கும் எல்லாமே எங்கே இருக்குது, டிஜிட்டல் ஆயிடுச்சு. 80% டிஜிட்டல். இப்போ அவன் சொல்லுவான், இப்போது கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரும், வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. அதே மாதிரி இது வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அத்தனை பேரும் வேக்சின் சர்டிஃபிகேட். அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் புது விதமான சிப்பு ஒன்று போட போகிறோம். இது எதுக்காகனா, இனி ஃப்யூச்சரில் எவ்வளோ பேர் வியாதி வந்தாலும் இது கண்டுபிடிச்சிரும். உங்கள் உடம்புக்குள்ள கிருமி வந்தோன்னா அது சொல்லிடும், என்ன இருக்குன்னு சொல்லிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, போய் டெஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. அங்கே போய் நின்ன உடனே அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்கள் பாடியில் என்ன இருக்குன்னு அது காட்டி கொடுத்துரும். இது மஸ்ட் ஆக்கிடுவாங்க, மஸ்ட். இப்போ நீங்கள் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க, எப்படி இப்போ வேலைக்கு வராதுன்னு சொன்னாங்களோ வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு, அதே மாதிரி சொல்லுவாங்க, உங்கள் ஃபோனை இதில் கணக்கணும், உங்கள் ஃபோன் நம்பரை இதை மாற்றணும், உங்கள் ஆதார் நம்பரை இதை போடணும், இனிமேட்டு இது இல்லாட்டி உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபோன் இன்னைக்கு முழுவதுமாக ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். கண்ணுக்கெட்டுற தூரத்தில் இருக்கு, கண்ணுக்கெட்டுற தூரத்தில் இருக்கு. வீட்டு வாசலில் இருக்கிற நாய்க்கு வந்துருச்சு,
உள்ளே வரக்கூடிய காலகட்டம் மாத்திரம் பாக்கி. நீங்கள் வெறும் நாயாக பார்க்குறீங்க, அவங்க நாயை வந்து ஒரு பைலட் மெத்தட், ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இதாக பார்க்குறாங்க, டெஸ்டிங் முடித்து சக்ஸஸ் ஆன உடனே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமான அடையாளம் எல்லாருக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரீட்டி. இதை நீங்கள் சாதாரண ட்ரீட்டியாக பார்க்குறீங்க, இதுக்கு பின்னாடி இதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு. இதை நீங்கள் தடுக்க முடியுமா? முடியாது. நீங்கள் போய் WHO பேசுவீங்களா? நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். முதல்ல உங்களை மதிக்கவே மாட்டான். அவன் கவர்மெண்ட்டே மதிக்க மாட்டான். WHO யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஒரே இப்போ தெரியுமா, நம்மளுடைய மொத்த மெடிசனில் இங்கிலீஷ் மெடிசன் அத்தனையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனா நேரத்தில் டோலோ 650 உங்களால் வாங்க முடியாது தெரியுமா? வாங்க நிலைமை வந்துச்சா இல்லையா? டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அவங்க டோலோ 650ன்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண டோலோ 650 கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவங்களால மொத்த மெடிசனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உலகம் சர்வாதிகாரத்தின் கைக்கு போய் கொண்டிருக்கிறது. உங்களை அறியாத சர்வாதிகாரம் ஒன்று உருவாகிறது. இயேசு சொன்ன கடைசி காலம். இப்போ அந்த மங்கின நிறமுலை குதிரை இருக்குல்ல, இப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். திருப்பி நான் பார்த்தபோது, நீங்கள் யாருமே பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தையே பார்க்குறீங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ம் 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 சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரை. பின்னாடி வர வெண்மையான குதிரை யாரு? பெருமையான வெண்மை. இந்த மங்கின நிறத்துக்கு பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை ஒன்று வருகிறது. அப்படித்தானே இருக்குது. அதே காரியம்தான் இதுலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கு 6ஆம் அதிகாரத்தில். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை வருது. அப்போ இந்த வெண்மையான குதிரை தான் சர்வாதிகாரம். எப்படி சொல்றீங்க? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வசனம். வில்லுனா என்ன? உடன்படிக்கை. எங்க இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில், வானத்தில் என் வில்லை வைத்தேன். அந்த வில்லுங்கிறது எதுக்கு அடையாளம்? கர்த்தர் பண்ற உடன்படிக்கை அடையாளம். அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்றானே, என்னது இது? என்ன உடன்படிக்கை? தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, வாசிங்க. ஆன்டி கிரைஸ்ட பத்தி இருக்கு. அவன் கொண்டு வர உடன்படிக்கை, அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி 3 வருஷம் கழிச்சு, 3.5 நாள், வாரம் பாதி சென்ற போனால் 3 நாள், 3 வருஷம் கழிச்சு வரக்கூடியதான உபத்திரவ காலம், உபத்திரவம், மகா உபத்திரவம். அந்த அவன் கொண்டு வரும்போது எதை கொண்டு வரான்? அவர் அநேகருக்கு, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் ட்ரீட்டி. உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ட்ரீட்டி. பின்னாடி வருது வெள்ளை குதிரை, பின்னாடி வருது. இப்போ மங்கின நிறமுள்ள குதிரை முடிஞ்ச உடனே பின்னாடி இந்த குதிரை வரும். அந்த வெள்ளை குதிரைக்கு, அந்த மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பின்னாடி வர வேண்டிய வெள்ளை குதிரைக்கான ஆயத்தம் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறேன். இப்போ மிக முக்கியமான இடத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். அதான் இப்போ இது நம்ம காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இப்போவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், இந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால கர்த்தர் இதற்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு? இப்போ மங்கின உள்ள குதிரை உள்ள நுழைஞ்சிருக்குது. அடுத்த சில வருஷத்துல இது அப்படியே நடக்கும், 4 ஒண்ணா நடக்கும். அதுக்கு பின்னாடி வெள்ளை குதிரை வரும். அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. நல்லா கவனிங்க. 8ஆம் அதிகாரத்தில் தான் அவனுடைய காரியம் தொடங்குது. 6ஆம் அதிகாரத்தில் இது முடியுது. 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போகுது. 8ஆம் அதிகாரத்தில் இது ஆரம்பிக்குது. அதில் என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு ஒரு அவன் வில்லை பிடித்திருந்தான். 6:2. அவனுக்கு ஒரு கிரீடம், அவன் தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. இதான் அந்தி கிறிஸ்து. உலகத்தை ஜெயிக்க போறான், அவனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுது, கிரீடம் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட, ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாசைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும்,
அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வேதம் சொன்னபடி வெள்ளை குதிரை பின்னாடி ரெடியா இருக்கு. இப்போ நாம மங்கின நம்மள குதிரையின் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெள்ளை குதிரையின் காலத்தில் வர வேண்டியதான ட்ரீட்டியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் வீட்டில் சும்மா நெட்டில் போட்டு பாருங்க, 7 யூரோப்பியன் யூனியன் 7 இயர்ஸ் ட்ரீட்டின்னு போட்டு பாருங்க. அடுத்து வரக்கூடிய வல்லரசு ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் அவங்க தான். அவங்க 7 வருஷ உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ எல்லாரோடையும். அதில் ஒரு பங்கு தான் இந்த WHO. வேதம் சொன்ன கடைசி காலத்தின் மங்கின நிறமுள்ள குதிரை நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இதுக்கு பின்னாடி அது வரணும். இப்போ பூமி எதிர்ச்சிகளும் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இப்போ அந்த துஷ்ட மிருகம் என்பது இவர்கள் யூஸ் பண்ணக்கூடியதான வைரஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2025 மிக முக்கியமாக ஒரு காரியம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கவனிங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கிட்டத்தட்ட இது கொஞ்ச நேரம் ஓடும். கிட்டத்தட்ட 15% மக்கள் 100க்கு 15% மக்கள் பாதிக்கப்படுவார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. இது என்ன காணாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். எல்லாமே மிருகத்தின் கொடிய மிருகத்தினுடைய வைரஸ் 315 வைரஸ் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து காணாமல் போயிருக்குது. இது இந்த 25 நடந்த சம்பவம். இந்த வைரஸை எடுத்து பயோவாராக யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் கொரோனாவில் ஒன்று நடந்துச்சு இல்லை, இது அடுத்து நடக்க போகிறதான மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் சேர்ந்து 4 ஒன்றா வரும். ஒரு பக்கம் ரஷ்யா இஸ்ரேலிய அந்த மலைகளுக்கான சண்டை, இன்னொரு பக்கம் மிகப்பெரியதான உணவு பஞ்சம் WHO சொல்லியிருக்கு, UN சொல்லியிருக்கு. அதை ஒட்டி தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் ஒன்றா சேரும். அதோடு கூட 3வதாக இயற்கை பேரழிவுகள், மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் அது நடக்கும். அதோடு கூட இந்த கொள்ளை நோய் துஷ்ட மிருகத்தினால் உண்டாகக்கூடியது இதுவும் நடக்கும். இது 4ம் சேரும்போது மிகப்பெரியதான ஒரு பேரழிவு உலகளாவிய நடக்கும். அதைத்தான் திருப்பியும் சொல்கிறோம். இது நடந்து முடியும் போது வெண்மையான குதிரை பின்னாடி வரும். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியம். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த 4 முடியுதில்ல, 6, 8, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்த முடியுதில்ல, முடிஞ்ச உடனே இன்னொன்று நடக்குது. 6, 9 வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது நல்லா கவனிங்க. சகரியாவுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் உள்ள கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த 4 குதிரை முடிஞ்ச உடனே பலிபீடம் வந்துடுது. பலிபீடம் இருக்கிற ஆத்மா என்ன செய்யுது? கூப்பிடுது. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சகரியாவுக்கு இந்த 4 குதிரையை பற்றின வெளிப்பாடு தான் இருக்குது. சகரியாவுக்கு என்ன இருக்குது? 4 குதிரையை பற்றின வெளிப்பாடு தான் இருக்குது. அந்த 6வது முத்திரை ஒன்று இருக்குதுல்ல, ஜனங்கள் போய் பூமி கடியில் பதுங்கி கொண்டார்கள் இருக்குல்ல, இது எதுவுமே சகரியாவுக்கு இல்லை. இது எல்லாமே ஓசியாவுக்கு தான் இருக்குது, சகரியாவுக்கு இல்லை. இதோட சகரியாவுக்கு எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவாலயம் கட்டுறதும் அடுத்து இயேசுவின் பகிரங்க வருகையும். சகரியாவுக்கு இருக்கிற வெளிப்பாடு அடுத்து என்ன இருக்குது? 3வது தேவாலயம் கட்டுறதும் வெளிப்பாடு. ஏன் சகரியாவுக்கும் இந்த 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பலிபீடத்துக்கிட்ட இருக்கிற ஆத்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, மத்திய 23 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆபேல் முதல் கொண்டு, அந்த வசனம் வாசிங்க. ஆபேல் நீதிமானாகிய ஆபேல் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் வசனம் சொல்லி வாசிங்க. 23:35 வாசிங்க. நீதிமானின் ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பகரியாவின் மகன் அந்த பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறது யாருன்னா சகரியாவோடது. அங்க உள்ள பரிசுத்தவான்கள் ரத்தத்தில் யார் இருக்கிறா? சகரியாவும் இருக்காரு. அந்த 4 குதிரை முடிஞ்ச உடனே இந்த சத்தம் கூப்பிடுது, எது வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு பழி வாங்காமல் இருப்பீர்? நியாயப்பிரமாணத்துக்குரியவர் தான் சகரியா தீர்க்கதரிசி. கரெக்டாக 4 குதிரை பற்றின வெளிப்பாடு இருக்கு. அது முடிஞ்ச உடனே பலிபீடத்துக்கிட்ட அவர் கூப்பிடுறாரு. 5ஆம் முத்திரை. இப்போ 6வது முத்திரை என்பது இயற்கை பேரழிவு. அதில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம 4லையும் 6க்கும் நடுவில் 4ல் இருக்கோம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு
இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் இனிமேல் தான் நடக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிக்காதீங்க. ஓ இன்னும் 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது போல், அப்போ நல்ல வேளை அதுக்குள்ளே பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்கள் மைண்ட் அதெல்லாம் ஓடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே சொல்கிறாரு, மனிதனோட இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாதது கேடுள்ளதும். ஆமாம். அதனால் நீங்கள் உடனே இப்படி யோசிச்சிருப்பீங்க, சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் 4 தான் போயிருக்கு, இன்னும் 5 பலிபீடம் 6 பாக்கி இருக்குது, அதுக்குள்ளே அந்த சீட்டை கட்டி முடித்து வீட்டை முடிச்சிட்டோம்னா அப்படின்னு தோணியிருக்கோம். இல்லை 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 6:15. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும். நல்லா கவனிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் சேனை தலைவர்களும் ஐஸ்வர்யவான்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும். நல்லா கவனிங்க. இது இப்போ இவங்க உருவாக்கி இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரியதான பங்கஸ் உண்டாக்கி இருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கான ப்ரூஃப். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்கள். இதை உருவாக்கினால் எல்லாம் பெரிய ஆளு. இது எல்லாமே ஃபேஸ்புக்கோடைய ஓனரு, ஓப்பன் ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல அதோடைய ஓனரு, பெரிய பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் நாங்கள் பங்கர்ஸ் ரெடி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பங்கர்ஸ் என்ன பண்ணிட்டோம்? பூமிக்கு அடியில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்றாங்க. எதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் அல்லது நியூக்ளியர் வார், ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்படி வேலை நடக்கும் பொழுது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரெடி, 6:15 ரெடியாக இருக்குது. இதுலையும் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணியிருக்கு, இப்போ ரீசெண்டாக தன் நாட்டு மக்களில் 100% அத்தனை பேருக்கும் பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். இதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நாடு தன் நாட்டு மக்களுக்கு பூமிக்கு அடியில் போய் தங்கிறதுக்கு 100% எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க. அவங்க என்ன சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நியூக்ளியர் வார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பெரிய பெரிய பூமி எதிர்ச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இப்போவே அவங்க இன்றைக்கி ஆரம்பிக்கல. இதெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குன்னா என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? உங்களுக்கு புரியுதா? மெட்ரோ இன்றைக்கி நம்ம ஓட போகிறதில்ல, என்றைக்கும் ஆரம்பித்தது. ஓட போகிறது என்னமோ 2026-27 தான். ஆனால் அதுக்கு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வழித்தடத்துக்கே நமக்கு 5 வருஷம் ஆகுது இல்லை? அவன் நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் பூமிக்கடியில் பங்கர் ரெடி பண்ணியிருக்கானா எப்போ ஆரம்பிச்சிருப்பான்? என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? அவன் சொல்கிறான் 100% ரெடியாக இருக்குது. 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 100% நம் கண்களுக்கு முன்பாக ரெடி, 100%. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கூடாது, ஓ 4ஆம் அதிகாரத்துக்கு அப்படி இன்னும் 4ஆம் முத்திரை போயிட்டு இருக்கு, இன்னும் 5 இருக்குது 6 இருக்குது. இல்லை சைமல்டேனியஸாக எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி. ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு. யோசித்து பாருங்க, ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு சொன்னாங்க உங்கள் 500,000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. வேலை முடிஞ்சா? மொத்த பணம் முடிஞ்சா? திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க 8 மணிக்கு மேலே லாக்டவுனுன்னாங்க. எப்போ? காலவரை இன்றி, எப்போ நடக்கும் தெரியாதுன்னாங்க. வேலை முடிஞ்சா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ எது இப்போ எல்லாமே சடன். இந்த சடனுடைய கடைசி சடன் தான் வருக. நினையாத நாளிகையில் டக்கு டக்குன்னு நடக்குது, அதுக்கு நடுவில் வருகையும் நடந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் இதுக்கு வெயிட் பண்ணுறேன் நினச்சிட்டு இருக்க போறீங்க. இனி நமக்கு வெயிட் பண்ணுறதுக்கான நேரம் ஒன்றும் இல்லை. 2க்கான நேரம் தான் இப்பொழுது நமக்கு இருக்குது. ஒன்று ஆயத்தப்படுவதற்கு, இன்னொன்று ஆயத்தப்படுத்துவதற்கு. நோ மோர் டைம். நிறைய பேருக்கு இன்னும் 25 வருஷ கணக்கெலாம் இருக்கு, 50 வருஷ கணக்கெலாம் இருக்கு. என்னுடைய 70வது வயதில் நோ சான்ஸ். இருந்தால் தோத்திரம், நான்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போதும் என்ற மனதனுடைய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் இதில் வந்துருச்சு. இப்போ எனக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போக போகிறோம். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 20-30 வருஷம் கணக்கெல்லாம் போடாதீங்க. இருந்தால் தோத்திரம், இருந்துட்டு வாங்க. முன்னாடி வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். முன்னாடி வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க எல்லாத்துக்கும். ஒரு நாடு 100% தன் நாட்டு மக்களுக்கு இப்படி உருவாக்கி கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு ரெடியாக இருந்திருக்கணும் பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ நம்மளும் கீழே போய் ஒன்று வாங்கி வச்சுருவோமா? அடுத்த ஐடியா வந்திருக்கோம். இப்போ அவங்க இப்போ சில மண்டையில் அடிச்சிருப்பாங்க,
இந்த ஆளுகிட்ட படித்து சொன்னேன், ஃப்ளாட்டு வாங்காதன்னு. மேலே வாங்கிறதுக்கு கீழே வாங்கியிருக்கலாம். 3வது மாடியை வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் குண்டு விடும், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறமா தான் வரும் இல்லை? இந்த கீழே போகிற குரூப்பு நீங்கள் நானும் இல்லை, புரியுதா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது வசன வாசி. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நல்ல கவனிங்க, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை. அப்ப யார் இவன் தெரியுமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யாரு? 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீடித்த ஆயுசு உள்ளவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார்னு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றினுடைய கரத்திலிருந்து அந்த முத்திரை உள்ள புஸ்தகத்தை வாங்கினான். 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, ஒருத்தர் எதிரில் உட்காந்துருக்காருன்னா அது யாரா இருக்கும்? பிதாவாகிய தேவன். அப்போ இந்த இடத்துல யாரை சொல்லுதுன்னா, சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனையும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியாதவர்கள், அவரை தரிசிக்க முடியாதவர்கள், அப்படித்தானே இருக்கு. சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை அப்ப அவரை ஏன் பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியல? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அவன் தான் கீழே போறான். யார் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுறான்? சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு. யாரு? அவரை முத்தம் செய்ய முடியாதவர்கள், தோழர்கள். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, கீழே போகிறவன் எவனுமே இயேசுவை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அவர் சொன்னபடி வாழாதவர்கள், அவருக்கு விரோதமானவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இல்லாதவர்கள், இவர்கள் தான் கீழே போவான். ஆனால் கிறிஸ்டியன்ஸ், இவனுக்கு தெரியுது இயேசுவையும் பிதாவையும் நல்லா தெரியும், ஆனால் இன்னும் ரெடி ஆகல. இவன் தான் சொல்கிறான். ஒரு கூட்டம் அப்படியே இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஒரு கூட்டம் எங்கே போய் பதுங்குது? பூமி கடியில் போய் பதுங்குது. அதே நேரத்தில் ஒரு கூட்டம் 7:9 சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஒரு கூட்டம் கீழே பதுங்க போயிருச்சு, ஒரு கூட்டம் தரிசிக்க மேலே போயிடுச்சு. 6ஆம் அதிகாரம் 16 ஒரு கூட்டம் கீழே போயிடுச்சு, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு கூட்டம் மேலே போயிடுச்சு. கடைசி கேள்வி முடிக்க போகிறோம், நீங்களும் நானும் கீழே போகிற கூட்டமா மேலே போகிற கூட்டமா? இப்போ ஆண்டவர் சகலவற்றையும் நமக்கு அறிவிச்சிருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்சத்தையும் நமக்கு முன்பாக வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இப்போ 2 இருக்கு, நீ கீழையும் போகலாம் மேலையும் போகலாம். கீழே போகிறவன் யாரு? பூமியின் ராஜாக்கள், அப்படித்தானே இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டான், பார்த்தீங்களா? திருப்பி வாசிங்க. ராஜாக்கள் இருக்கிறான். பெரியோர்னா யார் தெரியுமில்ல? பெரியோர்னா யாரு? விளையாட்டில் பெரியோர், அரசியலில் பெரியோர், ஞானத்தில் பெரியோர், பிலாசபர்ஸ், அரசியல்வாதி, எல்லாம் பெரியோர்கள். இவங்கெல்லாம் பெரியோர்களும் பணக்காரதோ, இவனுங்கெல்லாம் பணக்காரர்களும் தளபதிகளும் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள், அந்த வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள், இவர்கள் எல்லோரும். அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க யாவரும் ஃப்ரீலான்சர்ஸ், தனியார்காரங்க, அவர்களும். கீழே போனவன்ல ஒரே ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆகுறான், பார்த்தீங்களா? யார் மிஸ் ஆகுறா? தரித்திரன் மிஸ் ஆகுறான் பாருங்க. எப்படிங்க தரித்திரர் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் 13:16 பாருங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும். இந்த முத்திரை போடுறவன் லிஸ்ட்ல தரித்திரம் இருக்கான், கீழே போறவன் லிஸ்ட்ல தரித்திரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன் தரித்திரம் இல்லை தெரியுமா? லிட்டரலா சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலக பிரகாரமா சொன்னா ஒரு பங்கர் குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய். யார் வாங்க முடியாது? நான் உங்களை சொல்ல, நீங்க வேணா வாங்கிக்கோங்க. அவங்க பார்க்குறாங்க 10 கோடியா, முன்பணம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? இது கீழே போறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரித்திரன் கூட இல்லை பாருங்க. பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும். அடிமை கூட போறான், வேலை செய்யறான். ஏன்னா இப்போ ராஜா போயிட்டான்னா அவனுக்கு அடிமைக்கு அவன் தனியாக வேலை செய்ய முடியாதுல்ல, அவர் அடிமை வேணும்ல. ஆனால் ஏழை இல்லை, தரித்திரன் இல்லை. அப்போ தரித்திரன் ஏன் போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக சொன்னீங்கன்னா அவனுக்கு அதை வாங்கி கீழே போகிறதுக்கு என்ன இல்லை?
வசதி கிடையாது, இன்றைக்கும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தரித்திரன் ஏன் கீழே போல தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி சொன்னீங்கன்னா, நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஆண்டவர் இதில் தரித்திரன் இல்லைன்னு இருக்கு, நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கோம். யார்? நம்மகிட்ட தான் 10 கோடி இல்லையே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன லிஸ்ட்டுக்கு வந்துடுவோம்? என்னோட கூட தரித்திரர்கள் கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்கள், கீழே போகிற பணக்காரர்கள் கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்கள். ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் யார்? இப்போ சொல்லுங்கள், தரித்திரர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ தான் முதல் முறையாக இந்திய திருச்சபை வரலாற்றிலேயே நான் தரித்திரன்றதுக்கு சந்தோஷமாக கை தூக்கின ஒரே கூட்டம் நீங்கள் தான். தரித்திரத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கீங்கண்ணே, ஆனால் நல்லது. ஆனால் நான் இந்த வசனத்தை இப்படி வச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே இது தரித்திரன்னு சொல்லியிருக்குதேப்பா அப்படின்னும் போது, தரித்திரம் இல்லையே, நம்மளாம் அந்த லிஸ்ட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் தங்கள் பணத்தை நம்பினவங்க எல்லாம் கீழே போயிட்டான். தரித்திரனுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொன்னார், இவனுக்கு கீழே போக வழி இல்லை, அவனுக்கு ஒரு நற்செய்தி சொன்னார், இவன் கீழே போவான், நீ மேலே போவ. எந்த தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அந்த தரித்திரன் தான் மேலே போய் நிற்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தரித்திரர்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நான் இங்கே சொல்கிறது உலக பிரகாரம் தரித்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவன் எல்லாம் கீழே போயிட்டான், அந்த இல்லாத ஒருத்த மட்டும் மேலே போயிட்டான். இவர்கள் யார்? இப்போ தரித்திரம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பின்னாடியே கேட்குறாங்க, இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை. அப்போனா அவன் பசியில் இருந்திருக்கான். இனி இவர்கள் தாகம், அப்போனா அவன் தாகத்தில் இருந்திருக்கான். பூமியின் ராஜா பசியின் தாகத்தில் இருப்பானா? இருக்க மாட்டான். அதை மேலே இல்லைனா பசி தாகனா என்ன தெரியாமல் இங்கே நல்லா இருந்தான். அதான் ஆபிரகாம் சொல்கிறார், நீ கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்தப்பா. அவன் தரித்திரத்தில் இருந்தான், இப்போ அவன் அங்கே மடியில் இருக்கிறான். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்போ ரெண்டுத்தையும் கத்த நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. ஒன்று கீழே போகிற கூட்டம். என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? இதே நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை கேட்டிங்கன்னா, இனி வரப்போகிற ஜென்ரேஷன், இப்போ நம்ம கேட்குறோமே, நம்ம ஜென்ரேஷன், இது நம்ம காலகட்டத்துக்குரிய. அதனால தான் இப்போ கத்தரை இதை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நீங்கள் சொல்லுவீங்க, அப்போல்லாம் இந்த செய்திலாம் இல்லைங்க, ஏன்னா அப்போ அது தேவைப்படலை. இப்போ இது தேவைப்படுது. இயேசு வர்றதுக்கு முன்னாடி தான் யோவான் ஸ்நானகன் வரணும். ஏங்க மல்கியா காலத்தில் யோவான் ஸ்நானகன் வரல? அவன் அப்போ தேவைப்படாது. இயேசு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் பிறக்கணும். அப்போ தான் வழி ஆயத்தம் பண்ணுற வர முடியும். அந்தந்த காலகட்டத்துக்கென்று ஒரு தீர்க்க தரிசனம், அந்தந்த காலகட்டத்தில் தான் அது வெளியிறக்கமாகும். இப்போ நம்ம காலகட்டத்துக்குரியது சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட காரியங்கள் வரிசையாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கடைசி காரியம், கீழே போகிற கூட்டமா மேலே போகிற கூட்டமா? இப்போ நமக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை அறிவிச்சிருக்கிறாரு, மேலே போகிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறார். ஆமென். இப்போ இந்த வருகையில் நான் போகணும், இதுக்கு நடுவில் எப்போ வேணாலும் நடக்கும், இந்த வருகையில் நான் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நேற்று 3 காரியங்கள் சொன்னோம், திருப்பி அதை சொல்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான்லாம் கிறிஸ்தவ குடும்பம், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றது தான் முக்கியம். புரியுதா? உங்கள் அப்பா டாக்டருங்கிறதுனால நீங்கள் போய் ஊசி போட முடியுமா? முடியாது இல்லையா? உங்கள் அப்பா சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு பசி தீந்துருமா? உங்கள் அப்பா எடுத்த ரட்சிப்பு உங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாத குழந்தையாக இருந்தால் தகப்பன் தாயினுடைய ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு வந்துடும். ஆனால் எப்போ நீங்கள் ஒரு ஏஜில் நிதானித்து பாவம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. இருதயத்தில் விசுவாசித்து வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணால் தான் ரட்சிப்பு வரும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் எங்கள் அப்பாலாம் காலத்தில் நான் வந்துட்டு இருக்கிறேன்றதுனால ரட்சிப்பு உங்களுக்கு வராது. நீங்கள் எப்போ வாலிப பிராயத்துக்குள்ளே வந்து உங்கள் சிந்தனையில், உங்கள் பேச்சில், உங்கள் நடக்கையில் காரியங்கள்லாம் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வேலை செஞ்சுருந்தா கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? ரட்சிப்பு. ஏன்னா வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி என்ன எடுத்துருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் வருகையில் போகவே முடியாது. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் என்ன? நம்பப்படுதல் மேல் உறுதியும். அந்த காரியம் நடந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் தான் உங்களை வருகையில் கொண்டு போகும். அது எடுத்துருக்கிறீங்களா? ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க,
இல்லைங்க ஒரு ஞானஸ்தானம் தானே, குழந்தையில எடுத்தோமே, அதுக்கு பேர் ஞானஸ்தானமே இல்லைங்கிறேன், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த ட்ரேடில் விளையாடுறதுக்கு நோட்டெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு. நான் அப்போவே 5000 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னா ஒத்துக்கணும், கரெக்டாக இருக்குமா? பைத்தியம் மாட்டான். நீங்கள் அந்த நோட்டை கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே ட்ரேடு விளையாடும் போதே 50,000 ரூபா சம்பாரிச்சிருக்கேன், பாருங்கள் நோட்டு பாருங்க, நான் லூசு அப்படிமாண்ணா. அதே மாதிரி தான் நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், லூசு அப்படிம்பாங்க. அது பைபிள்லேயே இல்லை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற, தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்தானம் எடுக்கணும். மூன்றாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தான அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஒரு குரூப் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பயே என்ன செஞ்சிட்டாரு? ஆவியானவர் வந்துட்டாரு. நீங்கள் தனியாக அபிஷேகம் ஒன்று பெற வேணாம்பான். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை கூப்பிட்டுட்டாரு. 12 பேர் 3.5 வருஷம் கூட இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் கூட இருந்தவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? இல்லை. இயேசு சொல்கிறார், நீங்கள் போய் பரிசுத்த ஆவி வருகிற வரைக்கும் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேம். இயேசுநாதர் கூட இருந்தாலே அபிஷேகம் உண்ண வரும்னு அர்த்தம் இல்லை. பாருங்கள், ஒரு இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், பவுல் என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீர்கள், ஏன் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலன்னு கேட்குறான். பிலிப்பு போய் அங்கே எல்லாம் ஊழியம் பண்ணிட்டாரு. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் எதை பெறவில்லை? பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டாலே போதும். இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் பெற வேண்டியது என்ன? ஸோ பரிசுத்த அபிஷேக கூட்டம் சென்னையில் நடக்கும், நம்ம சபையில் நடக்கும். எந்த வாரம் வச்சுருக்கிறீங்க? அது இந்த வாரம் வர சண்டே ஈவினிங் என்ன இருக்குது? அபிஷேக கூட்டம் சபையில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ, ஒருவேளை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பெறாமல் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அந்த டியூஷன் இருக்குது, இந்த டியூஷன் இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. ஒரு நாளைக்கு சண்டே நைட்டு அப்படியே என்னமோ அன்னைக்கு படித்து தான் அப்படியே நீட்டில் டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் ஆகி ஃபஸ்ட்டு மேலே போகிற மாதிரி. அன்னைக்கு நடக்கிற அபிஷேக கூட்டத்துக்கு அபிஷேகம் பெறாத எல்லாரும் வாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள் அபிஷேகம் பெறாமல் இருந்தால் அன்றைக்கி ஈவினிங் கூட்டிகிட்டு வாங்க. வாலிப பிராயத்திலே பிள்ளைகள் அபிஷேகத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பின்னாட்களில் கர்த்தர் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களுக்கும் நமக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 12:1 12ஆம் அதிகாரம் ரோமர் நிருபத்தில் இருக்கு. ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உலகம் வேறு சபை வேறு. சபை உலகத்தோட என்ன செய்யக்கூடாது? உலகத்தில் என்ன வேணால் நடக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உலகத்தோடைய மெயின் கான்செப்டே என்டர்டெயின்மெண்ட் தான், பொழுதுபோக்கு. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். என்ன செய்கிறான் பிசாசு? நீங்கள் என்ன வேணால் செஞ்சு பாருங்கள், ஒன்று பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்குக்கு தேவையான வேலை. நல்லா சம்பாதிக்கிறான், வீடு கட்டுறான், டிவி வாங்குறான், மொபைல் வாங்குறான், சந்தோஷமாக சாப்பிட்றான். கேட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கணும். எப்படா சந்தோஷம்? பொழுதுபோக்கு. ஆனால் உலகத்துக்கு பொழுதுபோக்கு மையம். ஆனால் சபைக்கு இது காலம் பொல்லாதாக இருக்கிறதுனால காலத்தை கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு? புரோஜனப்படுத்த சொல்கிறாரு. அது பொழுதை போக்க சொல்லும், இது பொழுதை புரோஜனப்படுத்த சொல்லும். இதிலேயே எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? 5வது இது 4ம் நீங்கள் ஆயத்தப்படுதல். 5வது சுவிசேஷம் அறிவித்தல். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது வருகை ரொம்ப சமீபம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பரலோகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ரொம்ப சீக்கிரம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் தெரியாது. ஆனால் நம்முடைய தலைமுறையில் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை நாம் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த வருகையில் நீங்கள் போகும்போது நீங்கள் கொண்டு போகிறது ஒன்றே ஒன்று தான். பூமியிலிருந்து நீங்கள் இங்கேருந்து எதையுமே கொண்டு போக மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய சரீரம் வராது, அது மறுரூபம் ஆகிடும். நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வாசல் எதுவுமே வராது. அது உங்களுக்கும் தெரியும். செத்து போனாலே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், அப்படி தானே? நாங்கள் எத்தனை நாள் பெந்தகோஸ்தையை பற்றி பேசுகிறோம், உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் நீங்கள் செத்தா பெந்தகோஸ்தையை தானே போகிறீங்க. போட்டிருக்கிறத எல்லாத்தையும் கழட்டிட்டானா இல்லையா? மொத்தத்தையும் கழட்டிடுறான். அதில் ஒரு காப்பர்லையோ அல்லது பித்தளையிலையோ ஒன்று வாங்கி போட்டு அவன் அழுவும் போதும் சொல்கிறான், அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால் நாங்கள் கழட்டிட்டு வாங்குறான். அந்த அம்மா சொல்லிச்சா, ஏஞ்சி எனக்கு பிடிக்காதுன்னு? பிடிக்காத அம்மா ஏன்டா சாவர வரைக்கும் போட்டுருந்துச்சு? அவன் சொல்கிறான், அதெல்லாம் கழட்டிடுங்க. ஏன் கழட்டிருங்க? அப்பாவுக்கு பிடிக்காது. நீ பரலோகத்துக்கு போனால் உங்கள் அப்பா கேட்பார், எங்கே நான் போட்டிருந்தது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அனுப்பிட்டீங்களாடாம்பார். கவனிங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் எதுவுமே என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களோட வரும். என்ன வரும் தெரியுமா?
நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு வரும். ட்ராக்ஸ் இருக்கா இல்லையா? கவனிங்க, அடுத்த வாரம் இப்போ ட்ராக்ஸ் இருக்காப்பா? நம்ம அடித்த ட்ராக்ஸ் இருக்கா இங்கே சர்ச்சில்? முடிஞ்சிருச்சா? சரி, ஓகே, சரி. அடுத்த வாரம் ஒருவேளை நீங்கள் வருவீங்கன்னா, அபிஷேகம் கூட இருக்கு இல்லையா, கண்டிப்பாக வாங்க. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு ட்ராக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தை பற்றின ட்ராக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். அது வந்து இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பின்னாடி நம்ம சர்ச் அட்ரஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை வேறு சர்ச்சில் வரவங்க வேணும்னா அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் சர்ச் அட்ரஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கேப் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அந்த ட்ராக்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக கடைசி காலத்தை பற்றி போட்டிருக்கிறோம் பர்டிகுலராக. அது நம்ம எழுதியிருக்கிறோம், ஆனால் பிரிண்ட் பண்ணதெல்லாம் வேற ஒரு ஃபேமிலி, அவங்க தான் அதை பண்ணி கொடுக்குறாங்க, ஊழியமாக அவங்க செய்கிறாங்க. அதுக்காக தான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு 5 தான் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுப்பாங்க? 5 தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயானா மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? ஸோ பரணி மேலே போட்டு அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். அதனால் ஒரு 5 தான் கொடுப்பாங்க. அந்த 5 எடுத்துகிட்டு போங்க. அந்த 5க்கு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள், வேலை பார்க்குறவங்க ஒரு 5 பேரோட பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ராக்டை கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இன்றைக்கி ட்ராக்டை அவங்க எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க, இவங்க எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி எங்கள் ஆட்கள். ஸோ அதனால் இருக்கா? ஸோ இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இருந்தால் பின்னாடி வாங்கிட்டு போங்க. ஸோ ஒரு 5 ட்ராக்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு போய் என்ன செய்யுங்க, அதை உடனே போனோன்னு எல்லோரும் கொடுத்துடாதீங்க. ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு கொடுங்க. 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வருவார்னு கேட்டுட்டோம். வெறும் கேட்குறதோட மாத்திரமல்ல, இனி படுக்க போகும்போதும் எழுந்திரிக்கும் போகும்போதும் ஆண்டவரே உம்முடைய வருகை வரப்போது கண்களுக்கு கூட நல்லா தெரியுது. கையளவு மேகம்லாம் இல்லை, நல்ல பெரிய மேகமே இருக்குது. ஆண்டவரே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வாஞ்சை, ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. எதிர்பார்த்து காத்திருக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன். நான் பூரணப்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்முடைய நீதியை அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தை. முயற்சி பண்ணுங்க பரிசுத்தராக இருக்கிறதுக்கு. அவர் சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும். அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும். ஒரு சிலருக்கு டிஸ்கரேஜ் ஆகுது, ஐயோ நான் இன்னும் பரிசுத்தமாக போக மாட்டேனோ. அந்த ப்ராசஸில் இருக்கீங்களே, அதுவே உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு போகும். நீங்கள் ஆகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகி நான் போக மாட்டேன், எனக்கு இருக்கிற லைஃபுக்கு நான்லாம் போக மாட்டேன்னா படுத்துருவீங்க. சூரச்செடிக்கு கீழே எலியா படுத்த மாதிரி. இல்லை, நான் போவேன், எழுந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீர் வரும்போது நான் போகணும்பான்னு முயற்சி பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வருகையில் கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எந்த முடிவு பரியந்தம்? அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை. இந்த 6லும் எப்படி இருக்கணும்? முடிவு பரியந்தம் நிற்கணும். கர்த்தர் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கா? சரி, இருக்கா? சரி. அடுத்த வாரம் சண்டே உங்களுக்கு என்ன செய்வாங்க? இந்த அபிஷேக கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ட்ராக்ட் ஒன்று பின்னாடி இருக்கும். அவங்க ஒரு 5 கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? நன்றி ஆவியானவரே. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம இந்த கூட்டத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவோம். சரியா? கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா? அவ்வளோதான். இங்கேருந்து யாரும் எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லி நீ யார், இன்னார், என்னென்ன பாவங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. உங்களை தேவ சமூகத்தில் வச்சு ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. இந்த வருகையில் போகிறதுக்கு இது என்ன தடைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே சப்மிட் பண்ணிவிடுங்க ஆண்டவர்கிட்ட. இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது முக்கியம் இல்லை, இப்போ நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். இன்னும் வருகை வரல, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சிலுவையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கல்லனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதே மாதிரி நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. உன் கண்களை மூடி தேவ சமூகத்தில், இந்த வருகையில் நான் போவேனா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? அப்படி இல்லைன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா
இது உங்களை சப்மிட் பண்ணுற நேரம், உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக, ஒருவேளை என்னென்ன காரியங்கள் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னென்ன காரியங்கள்லேருந்து நான் உண்மை சந்திக்கிறதுக்கு வரணும்ப்பா. அப்படி எதுவும் இல்லை, கர்த்தர் உங்களை ஒரு உண்மையுள்ள நிற்க வச்சிருக்கிறாருன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை தந்திருக்கிறாருன்னு ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கி தான் இந்த ஞானஸ்நானத்தை பற்றின சத்தியத்தை கேட்குறேன், அல்லது தெரியும் ஆனால் இது வரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் குழந்தையில் எடுத்தேன், அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இல்லை ஞானஸ்நானமே நான் எடுக்கலை, இன்றைக்கி ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார், நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க கரங்களை உயர்த்துங்க, நான் ஜெபிக்க போகிறேன். யாராவது இருக்கிறீங்களா தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? நேற்று ஒப்பு கொடுத்தவங்க கரம் தூக்க வேண்டாம். இன்றைக்கி யாராவது ஒப்பு கொடுக்குறீங்களா? சரி, நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். கடைசி ஜெபத்தை செய்ய போகிறோம். ஆண்டவர் இந்த 3 நாட்களும் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த 3 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்குது. இன்றைக்கி காலையிலையும் 2 ஆராதனையில் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவர் ஆராதனையில் மகிமைப்பட்டு இருக்கிறார். இந்த 3 நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில் போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நானும் என் குடும்பமும் தவற விடவில்லை. நாங்கள் அதில் பிரவேசிக்க விரும்புகிறோம். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பலை. நாங்கள் எல்லோரும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறோம் அப்படின்றவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கடைசியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரை. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தால், ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தால், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால், ரட்சிக்கப்படாத பெற்றோர் இருந்தால், இப்போ ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நேரம். ஆண்டவரே, அவர்களும் எங்களோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒருவேளை உங்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் போகும்போது வெறும் கையாக கர்த்தரை சந்திக்க போகவே கூடாது. நம்ம ஒரு கூட்டத்தை அழைச்சி கொண்டு போகணும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்க. இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற நாம அதை புதைச்சி வச்சிடக்கூடாது. அதை கொண்டு போய் 1 2 மாற்றணும், 2 4 மாற்றணும், 5 10 மாற்றணும். ஒப்பு கொடுப்போமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளில் உடைய பாதப்படிக்கு நாங்கள் வருகிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி. அப்பா, நீர் வரப்போகிற காலத்துக்குள்ளே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு முன்பாக உமக்குள்ளே மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது நாங்களும் அதில் அவர்களோடு கூட உயிர் தேட கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் ஒருமித்து பரலோக ராஜ்யத்திலே பரதீசிலே உமோடு கூட வந்து நுழைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மத்திய ஆகாயத்தில் போய் சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும். சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிற அந்த கூட்டத்தில் நாங்களும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அது வரைக்கும் எங்களை உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. வந்த ஒவ்வொருத்தருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த 3 நாள் கூட்டங்களுக்காக உழைத்த, ஒத்துழைத்த, ஜெபித்த, கொடுத்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.